السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال تعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள் என நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி பேசப்படுகின்ற நல்ல செய்திகளை செவிமடுக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவன் ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற ஒரு தலைப்பு இங்கே வழங்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் வழிகாட்டுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய குடும்ப அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கும் நமக்கு அழகான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றன. இந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற தவறுகின்ற போதுதான் குடும்பத்தில் ஏராளமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிலவுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பல குடும்பங்கள் நிம்மதி இழந்து மிக கவலையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று குடும்ப பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்ப நல நீதிமன்றங்களை தேடி செல்லுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் சரியில்லை என்று பெற்றோர்களும், பெற்றோர்கள் சரியில்லை என்று பிள்ளைகளும் மாறி மாறி இரு தரப்பாரும் இணைச்சாங்க, ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் யாரையும் விமர்சிக்காமல் அவரவர் அவருடைய பொறுப்புகளை சரியாக உணர்ந்து செயல்படுவதற்கான வழிமுறை என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றன. ஏனென்றால் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு பெற்றோரை குறை சொல்வார்கள், நாளைக்கு இவர்கள் பெற்றோர்களாக உருவெடுக்க இருக்கின்றார்கள். அதே போன்று பெற்றோர்களாக இருந்து கொண்டு பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் நேற்று பிள்ளைகளாக இருந்தவர்கள். இதெல்லாம் கால சுழற்சியின் அடிப்படையில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதை நாம் அடிப்படையிலேயே புரிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்திருக்கின்றார்களோ அதை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமேயானால், நம்முடைய குடும்ப அமைப்பை நாம் உருவாக்கி கொண்டோமேயானால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் நமக்குள் வாய்ப்பே இல்லை. அதன் அடிப்படையில் இதில் மிக முக்கியமான விஷயம் குழந்தைகள். ஏனென்றால் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் பெற்றோர்கள் என்பது இரு நபர்கள் மட்டும்தான். பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், 2, 3. இன்னைக்கு நவீன காலகட்டத்திற்கேற்ப நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றோருடைய எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகளையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய குடும்ப அமைப்பு அப்படி அல்ல. அதிகமான பிள்ளைகளையும் அதிகமான குழந்தைகளையும் பெற்றெடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு நல்ல உபதேசங்களில் ஒன்று. அதன் அடிப்படையில் குடும்பத்துடைய பெரும்பான்மை என்று சொன்னால் அது பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள்.
அதே வேளையில் ஒரு குடும்ப அமைப்பின் மிக முக்கியமான உறுப்பினர்களாக பெற்றோர்கள் இருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் என்பவர்கள் மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருப்பதோடு பிள்ளைகள் என்பவர்கள் அங்கே தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய குடும்பத்துடைய ஒரு அடையாளம். அதன் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த குழந்தைகள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய நிஅமத் அருக்குடைகளில் ஒன்று. அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய செல்வங்களில் ஒன்றாக, மிகப்பெரிய அருக்குடைகளில் ஒன்றாக பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கே உரியன. யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான். யஹ்பு லிமன் யஷா இனாஸம் வ யஹ்பு லிமன் யஷா துக்குரா, அல்லாஹ் தன் நாடுகின்றவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கின்றான். அதே அல்லாஹ் தன் நாடுகின்றவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக யஹ்பு லிமன் யஷா இனாஸா என்று சொல்லுகின்றான். யாருக்கு அல்லாஹ் தஆலா விரும்புகின்றானோ, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர்கள் யாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளை கொடுத்து விடுகின்றான். அல்லாஹ் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக, பிரியத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் என்கின்ற அந்த மகத்தான செல்வங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு நற்செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண் பிள்ளைகளை பற்றி நமக்கு பல இடங்களில் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். யார் ஒருவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களை பண்படுத்தினார்களே ஆனால் அவர்கள் அந்த நபருக்கு சொர்க்கத்திற்கான காரணியாக மாறிவிடுவார்கள், நரகத்திலிருந்து அவர் திரையாக இருப்பார்கள் என்கின்ற நற்செய்தி எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக, எந்த அளவுக்கு சொன்னால் அதில் ஆண்கள் தான் வரம்பு மீறி செல்லுகின்றவர்களாக இருக்கிறார். ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் தன்னை சிங்கம் என்று சொல்லுவார்கள். அப்ப பெண் பிள்ளை பிறக்கிறது என்ன அசிங்கமா என்ற ஒரு கேள்வி அங்கே நிற்கிறது. அது போன்றுதான் என்ன செய்றாங்க மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலகட்ட வழக்கமாக இருக்கின்ற ஒரு செய்தி. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், பிள்ளை பேர் என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ஒரு கொடையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிலே ஆண் பிள்ளை பிறந்தாலும் சரி, பெண் பிள்ளை பிறந்தாலும் சரி, அல்லது சில நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாஸா, அல்லாஹ் தன் நாடுகின்றவர்களுக்கு ஆண் பிள்ளையும் கொடுக்கின்றான், பெண் பிள்ளையும் கொடுக்கின்றான். சில வீடுகளை நம்ம பார்க்கிறோம், சிலருக்கு என்ன செய்யும், ஒரு பெண் குழந்தை இருக்கும், 2 பெண் குழந்தை இருக்கும், 3 பெண் குழந்தை இருக்கும். அவர் என்ன செய்வாரு, 4வது ஒரு குழந்தை பெற்று நாம் என்ன செய்வோம், அது ஆண் குழந்தையா பிறக்க வேண்டுமே என்ற ஆசையோடு என்ன செய்வாரு, அவர் முயற்சிப்பார். ஆனால் அங்கே 4வது பிறக்கின்ற குழந்தையும் பெண் குழந்தையாக இருக்கும். சில நபர்கள் என்ன செய்வாங்க, அதற்கு நேர்மாற்றமாக எனக்கு அல்லாஹ் தஆலா 3 ஆண் குழந்தைகளை தந்துட்டான், 4 ஆண் குழந்தைகளை தந்துட்டான், என் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பார்க்க வேண்டும் என்று என்ன செய்வாங்க, ஆசைப்படுவார்கள். ஆனால் அவருக்கு பெண் குழந்தை கிடைக்காமலே போகும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாஸா, அல்லாஹ் தன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஆண் குழந்தையும் கொடுப்பான், பெண் குழந்தையும் கொடுப்பான், இரண்டையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது வயஜஅலு மை யஷாஉ அகீமா, அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை மலடாகவும் ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் அவர்களுக்கு பிள்ளை பேர் அற்றவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அப்படியானால் இந்த ஆற்றல், இந்த அதிகாரம் அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கின்றன. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நியமத்தாக தான் நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நம்முடைய முயற்சியின் பலன் அல்லது நம்முடைய தகுதிக்கு கிடைத்திருக்கின்ற வெகுமதி என்பதாக எல்லாம் யாரும் நினைத்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கின்ற கருணை, அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தின் காரணமாக நமக்கு பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் இந்த குழந்தை பேர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படி அறியாமை காலகட்ட மக்கள் ஆண் பிள்ளைகளை பிறப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக கருதினார்களோ அதே போன்று இன்றைக்கும் கருதுகின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமை காலகட்டத்தில் இந்த வழக்கம் இருந்ததன் காரணமாக ஒரு பெண்மணி ஒரு கவிதை சொல்லி காட்டுகின்றார்கள். மாலி அபி ஹம்சா லா யஅதீனா யலில்லு ஃபில் பைத்தில் லதி யலினா, அபு ஹம்சாவுக்கு என்ன நேர்ந்து விட்டன, நாங்கள் எந்த வீட்டிலே இரவு கழிக்கின்றோமோ அந்த வீட்டிற்கு அவர் வருவதில்லை. என்ன காரணம் சொன்னா, கல்பான் அல்லா நலிதுல் பனீனா,
ஆண் பிள்ளைகளை நாங்கள் பெறுவதில்லை என்று அவர் என்ன செய்கிறார், நம் மீது கோபமாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் இது போன்ற இந்த ஜாகிலியா பழக்கத்தை கடைபிடிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் அது தன்னுடைய சாதனையாக நினைக்கின்றவர்கள், பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அது தனது பெண் மனைவியுடைய குற்றமாக பார்க்கின்றார். பொது சமூகத்தில் இதுவான விஷயங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய சமூகத்தில் என்ன செய்யப்படுது, ஆங்காங்கே சில இது போன்ற சில அபத்தங்கள், இது போன்ற அறியாமைகள் என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. இது விஷயத்தில் நாம ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். மார்க்கம் இது போன்ற அறியாமை பழக்க வழக்கத்திற்கு நமக்கு வழிகாட்டவில்லை, அதை முற்றிலுமாக நம்மை விட்டு தடை செய்திருக்கின்றன. தொடர்ந்து அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், தல்லாஹி மா தாலிக ஃபி ஐதீனா, அது நம்முடைய கையில் இல்லையே. ஆண் பிள்ளை பெற்றெடுப்பதும் பெண் பிள்ளை பெற்றெடுப்பதும் நம்முடைய கையில இருக்கு, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவங்க சொல்றாங்க, இன்னமா நஅஹுது மா ஆதைனா, அல்லாஹ் எதை நமக்கு கொடுக்கின்றானோ அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ் தருகின்றான், அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோமே தவிர நம்முடைய முயற்சி என்று நம்முடைய விருப்பம் என்று எதுவுமே இங்கே இல்லை. இதுதான் இஸ்லாமிய பார்வையில் பிள்ளை பேருடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற விஷயம். அப்ப இந்த ஒரு கோணத்தில் தான் நாம் என்ன சொன்னோம், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கின்ற ஒரு அமானிதம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருட்கொடை. அந்த நியமத்தை நாம் நியமத்தாக பார்த்து கொண்டு இதன் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை எப்படி நாடுவது, இதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் எப்படி பெறுவது, அப்படித்தான் நாம் என்ன சொன்னோம், அந்த பிள்ளைகள் மூலமாக நாம் நம்முடைய சிந்தனை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நபிமார்கள் இது விஷயத்தில் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். பல நபிமார்கள் பிள்ளைகள் இல்லாமல் பல நெடுங்காலம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே தங்களுடைய வாழ்க்கை கழித்திருக்கின்றார். அல்லாஹ் அவர்களை என்ன செய்றான், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். கொடுக்காமல் இருந்தால் யார்தான் தர முடியும்? அது அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருந்தாலும் கூட யாருக்கும் அவர்களை அல்லாஹ்வை விடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலிலே கை வைத்து விட்டு தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற அதிகாரமோ அதற்குரிய வல்லமையோ கிடையாது என்பதை அல்லாஹ் இஸ்லாம் நபிமாருடைய வாழ்க்கையின் மூலமா நமக்கு அல்லாஹ் தஆலா பாடம் சொல்லுகின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். இவர்களெல்லாம் என்ன செய்றாங்க, தள்ளாடுகின்ற அந்த முதிய வயதிலே அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க, பல முறை என்ன செய்றாங்க, பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ, ரட்சகா நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை வழங்குவாயாக, அந்த குழந்தை எனக்கு என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொண்டு ஒரு சாலிஹான தொய்யிபான ஒரு குழந்தை, தூய்மையான ஒரு குழந்தையை நீ எனக்கு வழங்குவாயாக என்று என்ன செய்றாங்க, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. பிரார்த்தனையுடைய விளைவு அவர் எப்படி அனுபவிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அவருடைய முதுமையான வயதில உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லுகிறான். அப்போ அவருக்கே ஆச்சரியம், நான் வயசாயிடுச்சு, என்னுடைய முடியெல்லாம் நரைச்சு போயிடுச்சு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டன, எனது மனைவியோ மலடாக இருந்து கொண்டிருக்கிறாள், அந்த கர்ப்பகால பேரை அவர் தாண்டி விட்ட ஒரு முதுமை அடைந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறார், இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் எனக்கு பிள்ளை பெறப்போகிறது என்று நினைச்சாங்க. அல்லாஹ்விடத்தில் ஆச்சரியத்தோடு அவர் நினைச்சாரு, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை குறித்து நினைச்சாங்க, ஆச்சரியத்தோடு அவர் பார்க்கிறார். அப்ப அல்லாஹ் எடுக்கிறார், அதற்கு ஒரு சான்றை கொடுக்கிறார். லா துகல்லிமுன் நாஸ் ஸலாஸத் அய்யாமின் இல்லா ரம்ஸா, 3 நாட்கள் மக்களிடத்தில் நீங்க செய்வீங்க, செய்கையா தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்க, அதுதான் உங்களுக்கு குழந்தை பிறக்க இருக்கின்றன என்கின்ற அலாமத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அளவிற்கு நபிமார்கள் என்ன செய்றாங்க, இது விஷயத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணைக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏங்கி இருக்கிறார்கள். அந்த ஏக்கத்தை என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டி விட்டு ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். எப்படி பிரார்த்திக்கணும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இறை அடியார்கள் அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மானுடைய அடியார்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்ற போது சொல்லுகின்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இபாதுர் ரஹ்மான் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வே உன் புறத்திலிருந்து எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியா ஆக்கி தருவாயாக என்று நினைச்சோம் பிரார்த்திக்கின்றவர்களாக இருப்பார்கள். மேலும் முத்தகீன்களுக்கு நல்லடியார்களுக்கு தலைவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று நினைச்சுவாங்க. அந்த இறையடியார்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹ் கூறுகின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படியானால் அது சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான்.
இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வமும் உங்களுக்கு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதிலே நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நீங்கள் எப்படி அடைந்து கொள்கிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நியமத்திற்கு நீங்கள் எப்படி நன்றி செலுத்துகின்றீர்கள்? இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு சோதனையாக தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சோதனையில் ஒன்றுதான் பிள்ளை செல்வம் என்பது. எப்படி பொருள் செல்வம் என்பது சோதனையோ அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? பிள்ளை செல்வத்தையும் சோதனை என்று சொல்லுகின்றான். எப்போது இது சோதனையாக, இந்த சோதனை வேதனையாக மாறும்? சோதனையை பொறுத்தவரையில இரண்டு வகையாக இருந்து கொண்டிருக்கின்றன. சோதனையிலே நாம் வெற்றி காணுகின்ற போது அதற்கான இன்பத்தை நாம் அடைந்து கொள்வோம். அதே நேரத்தில் அந்த சோதனையில் நாம தோல்வி அடைகிறோம் சொன்னா அது நமக்கு வேதனையாக மாறும். அந்த சோதனை நமக்கு வேதனை தருகின்ற ஒரு சோதனையாக மாறும். அது எப்போது என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த அமானிதத்தை நாம் பாடுபடுத்தி விட்டால், நாம் அதை முறையாக வளர்க்க தவறிவிட்டால், முறையாக பராமரிக்க தவறிவிட்டால், இதற்காக வேண்டி நாளை நாம் மறுமையிலே விசாரிக்கப்படுகின்ற நேரத்திலே அது நமக்கு வேதனையாக மாறிவிடும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற வழிமுறை பிரகாரம் அல்லாஹ் எப்படி வழிகாட்டி இருக்கின்றானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று உபதேசம் செய்திருக்கின்றார்களோ, இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த பண்பாடின் அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுத்தால் அது நமக்கு நாளைக்கு மறுமையிலே மிகப்பெரிய சேமிப்பாக மாற இருக்கின்றன. அதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அப்படி இந்த உலகத்திற்கும் சரி மறு உலகத்திற்கும் சரி இரண்டிற்குமே பயன்பெறுகின்ற விஷயம்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பிள்ளை செல்வமும் சரி, அதே போன்று பொருள் செல்வமும் சரி. இதை வைத்துக்கொண்டு நாம் தாருல் ஆஹிராவை தேடுகிறோமா, மறுமையின் வீட்டை நாம் அதன் மூலம் தேடுகின்றோமா, அல்லது இம்மை வாழ்க்கையை நாம் நினைக்கிறோம் அதை வைத்துக்கொண்டு எப்படி அறியாமை காலகட்ட மக்கள் அல்லது இன்றைக்கும் கூட நாகரிகம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் வாழுகின்ற மக்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமை அடித்துக் கொண்டும் ஆணவம் கொண்டு கொண்டும் இருக்கின்றார்களோ அது மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ இருக்கின்றோமா என்பதை குறித்த ஒரு சோதனையா அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? நம்முடைய பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கின்றான். அப்படி பார்க்கின்ற போது இந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் என்பது ஒரு தந்தையின் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதிலே தந்தையாக இருக்கின்றவர்களே சொன்னோம், முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். தந்தை ஆனவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற போது நாம் இதற்கு முன்னர் தெரியாமல் போனதனால் கை சேதப்படுகின்ற விஷயங்கள் இரண்டும் இருக்கின்றன. இப்ப தந்தையாகக்கூடியவர்கள் என்ன செய்யணும் சொன்னா, நாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க விரும்புகின்றோம் என்று சொன்னால் அந்த பிள்ளையின் மூலமா நம்முடைய மறுமை வீடு, நம்முடைய ஆகிரத்து செழிப்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன சொன்னோம், அந்த பிள்ளையை நாம் பெற்றெடுக்க விரும்ப வேண்டும். அப்ப அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல ஒரு மனைவி, சாலியான ஒரு பெண்ணை நாம் மனைவியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகின்றார். நான் அழகான நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நான் பார்த்திருக்கின்றேன், ஆனால் அவளுக்கு பிள்ளை பேர் என்பது கிடையாது. நான் அவளை திருமணம் முடித்துக் கொள்ளலாமா என்று கேட்டவுடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கூடாது என்று சொல்லுகின்றார். பிறகு அந்த மனிதர் என்ன செய்றாங்க, இரண்டாவது முறை வந்து கேட்கின்றார்கள், அப்போதும் கூடாது என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவது முறை கேட்கின்றார்கள், அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கூடாது என்று சொல்லுகின்றார்கள். பிறகு மூன்றாவது முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஸவஜுல் வதூத வல் வலூத ஃபஇன்னி முகாசிர் பிக்குமுல் உம்மம். நீங்கள் என்ன செய்யணும், அதிகமா பிள்ளை பெற்றெடுக்கின்ற, பிள்ளையின் மீது அன்பு காட்டுகின்ற, எப்படிப்பட்ட மனைவியாக உடைய மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் மீது அன்பு காட்டுகின்ற, பிள்ளையை பெற்றெடுக்கின்ற அந்த தகுதியுள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனைவி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று எந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தாத்து தீன், மார்க்கமுடைய பெண்ணை, மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அழகிற்காக வேண்டியோ, பொருளாதாரத்திற்காக வேண்டியோ, குல பெருமைக்காக வேண்டியோ, கோத்தரத்திற்காக வேண்டியோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது. மாறாக எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எதிர்கால சந்ததி, நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்க இருக்கின்ற மிகப்பெரிய செல்வம், அந்த செல்வம் வீணாகி விடக்கூடாது. அது பாதுகாக்கின்ற முறையில், அதை பராமரிக்கின்ற முறையில் அதற்கு தகுதி படைத்த ஒரு பெண். அந்த எந்த பெண்ணிற்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்கிறதோ, எந்த பெண்ணிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிவு இருக்கிறதோ, எந்த பெண்ணிற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை பற்றி அறிவு இருக்கிறதோ, அந்த பெண் தான் அதற்கு பொருத்தமான பெண். அப்ப அப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் நினைச்சணும் உங்களுடைய மனைவியாக்கிக் கொள்வதற்கு விரும்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடைமுறை என்ன, அழகான பெண்ணாக இருந்தால் அவளை திருமணம் முடிப்பதற்கு போட்டி நடக்கும்.
அந்த பெண்ணுக்கு அறிவே இல்லாவிட்டாலும் சரி. அழகான பெண்கள் அதிகமானவர்கள் செய்யறதில்ல, அறிவுள்ளவர்களா இருப்பதில்லை. அப்ப அறிவே இல்லாவிட்டா கூட பரவாயில்ல, அழகு இருக்கிறதா அவளை நான் திருமணம் முடிக்கிறதுக்கு தயார் என்று நினைச்சுவாங்க. இளைஞர்கள் போட்டி போடு வருவார்கள். அதனால தான் என்ன செய்றாங்க, நடிகைகளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பார்க்கிறோம். அறியாமையின் காரணமாக. அவளுக்கு அறிவில்லை, அறிவுள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவுத்து போட்டு நடக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப அந்த ஒரு அடிப்படை கூட தெரியாம என்ன செய்றாங்க இளைஞர்கள், எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சினிமா நடிகைகளை திருமணம் செய்திருக்கிறார்கள். திருமணம் செஞ்சு என்ன செய்யுது, முஸ்லீமும் அல்லாத ஒரு இரண்டாம் நிலை வாழ்க்கை. எப்படி ஆராஃப் வாசிகள் என்று சொல்லக்கூடிய மக்களை போன்று என்ன செய்யுது, முஸ்லிமா இல்ல முஸ்லீம் இல்லையா அதுவும் இல்ல என்ன செய்யுது, இரண்டிற்கு மத்தியில் என்ன செய்யுது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். போலியாக காட்டப்படுகின்றதெல்லாம் என்ன செய்யுது, அழகென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி என்ன செய்றாங்க, அறிவில்ல பெண் அழகுள்ள பெண்ணை என்ன செய்யறது தேர்வு செய்கின்ற விஷயத்தில் மக்கள் போட்டி போடுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க, செல்வம் படைத்த பொன், வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு என்ன செய்யணும், பொருளாதாரம் இருக்கும். அந்த பொருளாதாரம் எங்கே கிடைக்கிறதோ, அதுவும் எளிமையாக கிடைக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யறது, பெண் பேசி முடித்து விடுவது. இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்ன சொன்னா, குறிப்பா நம்முடைய வட்டத்தில் வரதட்சணை கேட்கறது நமக்கு ஹராம், வரதட்சணை கேட்க மாட்டோம். ஆனா பெண் எடுக்கும்போது எங்க போய் எடுப்போம், யார் நல்ல செழிப்பா இருக்கிறாங்களோ, வசதியில வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல போய் பெண்ணு கேட்கறது. என்ன காரணம், வரதட்சணை கேட்டு வாங்க கூடாது, கேட்காம வாங்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு மெத்தடு. அப்படி என்ன போயிட்டாங்கன்னு செய்யுது, கொடுக்கல நாங்களா எதுவும் கேட்க மாட்டோம், ஆனா நீங்க கொடுத்த வேணான்னு சொல்ல மாட்டோம். அதை எப்படி செய்வாங்க, உங்க பெண்ணுக்கு நீங்க எது வேணாலும் செய்யுங்க, தாராள மனசோட என்ன செய்வாங்க, உங்க பொண்ணுக்கு செய்றீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்று செய்வாங்க. அவர்கள் ஊக்குவிப்பார்கள். அவங்க என்ன 5-10 கொடுக்க போறாங்க, 50-100 சவரங்கள் என்ன செய்வாங்க அள்ளி போடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இது மாதிரி என்னது ஹைடெக்கான முறையில் என்ன செய்யுது, வரதட்சணை பெறுகின்ற ஒரு கூட்டம். அப்ப மார்க்கம் என்ன சொல்லுகின்றன, மார்க்கப்பட்டுள்ள நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு சிறந்தவள். அத்துன்யா மத்தாவுன் வ கைரு மத்தாய் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகமே இன்பப் பொருள், அந்த இன்பப் பொருளில் மிகவும் அற்புதமான இன்பப் பொருள் எது தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுள்ள மனைவி. அப்படிப்பட்ட பெண்ணை நாம் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனைவி என்பவள் நம்முடைய இவ்வுலக வாழ்க்கைக்காக வேண்டி மட்டும் நம்மோட துணையாக வரக்கூடியவள் அல்ல, மாறாக நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு, நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகள் நமக்கு பயனுள்ளவர்களாக இருப்பதற்கும் அந்த நம்முடைய மனைவி என்பவள் துணை வரக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கிறாள், நமக்கு துணை புரியக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்ய வேண்டும். திருமணத்திற்கு பிறகு நமக்கு பிறக்க இருக்கின்ற சந்ததிகள் சாலிஹான சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டு நாம் என்ன செய்யணும், அந்த திருமண வாழ்க்கையில் நாம் ஈடுபட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்க, திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு துஆ சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபின் ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களையும் எங்களுக்கு வழங்குகின்ற எங்களுடைய ரிஸ்கையும் எங்களுக்கு வழங்க இருக்கின்ற அந்த அற்புதமான உன்னுடைய கொடையை விட்டும் ஷைத்தானை நீ அப்புறப்படுத்துவாயாக என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார். அதற்கு பிறகு பிள்ளை பெற்றெடுக்கின்ற விஷயத்தில் அல்லாஹ் எப்போது தருவானோ அப்போது அதை பெற்றுக்கொள்ளுகின்ற, அதை வரவேற்று அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, திருமணம் முடிச்ச உடனே யாரும் குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது. என்ன காரணம், இப்பதானே முடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் காலம் போகட்டும், 1 வருஷம் சென்ற பிறகு 2 வருஷம் சென்ற பிறகு 3 வருஷம் சென்ற பிறகு அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாமே, குழந்தை வேண்டாவே, குழந்தை இருந்தால் அதனால் நமக்கு இடையூறுகள் ஏற்படுமே என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு நினைச்சாங்க, குழந்தை பேரை தள்ளி போடுகின்றவர்களாக இருக்கிறார். இதனால மார்க்கம் தடுத்திருக்கின்ற அபாஷன் என்கின்ற கட்டத்திற்கு செல்லுகின்றவர்கள் கூட இருக்கிறாங்க. அப்படி நினைச்சாங்க, அந்த பிள்ளை பேரை தாமதிக்கின்றவர்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளை பேரே இல்லை. என்ன செய்றாங்க, இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களையும் சென்று சந்திப்பார். நமக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் 7 வருடம் 8 வருடம் திருமணம் முடிச்சதற்கு பிறகு 8 வருடம் கழிந்ததற்கு பிறகும் குழந்தை இல்லை. அவன் பார்க்காத டாக்டர் கிடையாது, செல்லாத மருத்துவ முறைகள் கிடையாது. அலோபதியா அதுவும் பார்த்தாச்சு, ஹோமியோபதியா அதுவும் பார்த்தாச்சு, வேற என்ன இருக்கு, ஆயுர்வேதமா அதுவும் பார்த்தாச்சு. இப்படி என்னென்ன மெடிசன் முறைகள் இருக்கிறதோ மருத்துவ முறைகள் இருக்கிறதோ எல்லாமே பார்த்துட்டாங்க, ஆனா குழந்தை இல்லை. இப்படி இயங்குகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க.
அல்லாஹ் நமக்கு கொடுக்க விரும்புகின்ற நேரத்தில் நாம் அதை பெற வேண்டுமே தவிர நாம கால நேரங்களை நிர்ணயித்துக் கொண்டு அந்த பிள்ளை பெறுகின்ற அந்த நேரத்தை என்ன செய்வது தாமதிக்கின்றவர்களாகவோ அதை நாம் பிற்படுத்துகின்றவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் நமக்கு தருகின்ற நேரத்தில் அதை இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளையை நாம் இனிசணும் நல்ல பேர் சுட்டி அந்த பிள்ளைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமையில் ஒன்று அந்த பிள்ளைக்கு நாம் நல்ல பேரை சுட்டுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன அஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹி அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். உடைய பேர்களிலேயே நீங்கள் சூட்டுகின்ற பேர்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான பேர்கள் அப்துல்லா என்ற பேர், அப்துர் ரஹ்மான் என்ற பேர். அப்ப இந்த பேர்களை இனிசணும் பேர் சுட்டுகின்ற போது நாம் இனிசணும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம புதிய ட்ரெண்டின் அடிப்படையில் என்ன செய்யறோம், மாடர்னான பேர் வரும். அந்த பேருக்கு என்ன அர்த்தம் வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம். இப்படித்தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேரு? ஷாஹினா. ஷாஹினா என்ன அரபியில் அர்த்தம் தெரியுங்களா? அரபியில் அர்த்தம் தெரியுது கிடையாது, பார்க்கறது கிடையாது. பேர் மாடர்னா இருக்கா அதை வச்சிருது. கண்டெய்னர் லாரி என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஆமா, யாரோ அர்த்தம் பார்த்துட்டு அந்த பேர் கேட்கறதுக்கு எவ்வளவு சிரிப்பா இருக்கு, நகைப்பா இருக்கு. அப்படி பேர் வைக்கிறாங்க. ஒரு மாணவனுக்கு, ஒரு சிறு வயது மாணவனுக்கு என்ன செய்றாங்க, எங்க ஊர்ல அவனுக்கு பேர் வைக்கிறாங்க பாசூர் அப்படின்னு. பாசூர்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது, பெற்றோருக்கு தெரியாம பேர் வச்சுட்டாங்க. மதரசாக்கு போயிட்டு வரக்கூடிய மாணவனிடத்துல உஸ்தாது கிட்ட கேட்கறாங்க இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. பேருக்கான அர்த்தம் சொன்னதுக்கு பிறகு பையன் ஊர்ல இல்ல ஊரை விட்டு ஓடி போயிட்டான். 6-7 வயசு தான் இருக்கும். அந்த பையனை செஞ்சுட்டான், அவன் பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சவன ஊரை விட்டு ஓடி போயிட்டான். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவனுடைய பேருக்கு அர்த்தம் மூலம் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் அந்த பேரை சொல்லி கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப நல்ல பேரை தேர்ந்தெடுத்து சூட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் எதற்கு சொன்னாங்க? அதை நம்மளை என்ன செய்யக்கூடாது, கிரிட்டிசைஸ் செய்யறதுக்கான வழியாக அதை ஆகிவிடக்கூடாது. அதே நேரத்தில் பேர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால நபிமாருடைய பேரு, அதே போன்று சாலிஹின்களுடைய பேரை நீங்க சூட்டுங்க என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எதுகை மோனையோட பேர் இருக்கிறதா, தயா தியா அப்படின்னு செய்வாங்க. ஒரு பிள்ளைக்கு தயான்னு வச்சுட்டா இன்னொரு பிள்ளைக்கு தியான்னு வைக்கிறது. இப்படி என்ன செய்வாங்க, பேர்களை என்னது ஏதோ ஒரு வாயில வந்த வார்த்தைகள் என்னது பேரா போட்டு பேரா வைக்கிறது. நம்ம சென்னையில சொல்லுவாங்க, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்றுட்டு காண்டாமிருகன் பேர் குடிச்சுட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்ன செய்யறது, பேரை ஒரு அர்த்தம் புரிஞ்சு கருத்து புரிஞ்சு பேர் வைக்கிறதுன்னு இல்லாம ஏதோ ஒரு பேரு வாயில வந்தது பேர் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டுறது. அதை மார்க்கம் என்ன சில வரவேற்கவில்லை, விரும்பவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த உடனே என்ன செய்றாங்க, சொல்லி அனுப்புறாங்க குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆத்தூன் இப்னி, என்னுடைய குழந்தை என்கிட்ட கொண்டு வாங்க. மா சம்மைத்துமுஹு, அவனுக்கு என்ன பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சொல்றாங்க ஹர்பன், போர் என்று அவனுக்கு பேர் வைத்திருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் ஹுவ ஹஸன், இல்ல இவன் அழகானவன். என்ன பேர் வைக்கிறாங்க, நல்ல பேரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சுட்டுகின்றார்கள், இவன் அழகானவன் என்று சொல்லுகின்றார்கள். பிறகு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனே என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு போர் மேல ரொம்ப பிடிவாதம். அதனால என்ன செய்றாங்க, அந்த குழந்தைக்கு அதே பேர் வைக்கிறார். முதல் குழந்தைக்கு தான் வச்சு மிஸ் ஆகி போச்சு, இரண்டாவது குழந்தைக்காவது வைப்போமே அப்படின்னு செய்றாங்க, இரண்டாவது பிள்ளைக்கு ஹரப் என்று வைக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், பல் ஹுவ உசைன், அவன் அழகானவன், இவனும் அழகானவன். என்ன செய்றாங்க, இந்த பிள்ளைக்கு அதே பேர் வைக்கிறாங்க. மூன்றாவது குழந்தை பிறக்கிறது, அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய பேர் வைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்ப்னு பேரை வைக்கிறாங்க, போர் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் ஹுவ முஹ்சின், இவர் யாருன்னா முஹ்சின், இவரும் அழகானவர். என்ன நினைச்சாங்க, 3 விதமான பேரை ஒரே அர்த்தம் கொண்டிருக்கின்ற 3 பேரை நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த 3 பிள்ளைகளுக்கும் சுட்டுகின்றார். சுட்டி விட்டு சொல்றாங்க, இந்த பேர்கள் எல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய பேரோடு ஒத்திருக்கிறது. ஷிபிரு சுபேரு மிஷ்பிரு என்று நினைச்சாங்க, அந்த பேரை சொல்லி காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய பிள்ளைக்கு என்னது, ஷிபிர்னும் சுபேர்னும் மிஷ்பிர்னு என்ன செஞ்சது பேர் இருந்தது. அதே மாதிரி ஒப்பான பேரை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ பேரை சூட்டுகின்ற விஷயத்தில் நினைச்சணும், மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறன, அந்த வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு நினைச்சணும் பேர் சூட்ட வேண்டும். நல்ல பெயர்களை தேர்ந்தெடுத்து சூட்டுவது என்பது என்னது, பெற்றோருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர் தான் பிள்ளைக்கு நல்ல பேர் வைக்கணும். பெற்றோர் நல்ல பேர் வைக்காவிட்டால் என்ன ஆயிடும், நாளைக்கு பாசூர்னு சொல்லிட்டும் டாங்கர் லாரின்னு சொல்லிட்டு நினைச்சணும் பிள்ளைகளை வெளியாட்கள் நினைச்சுவாங்க, கேலி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப நாம நினைச்சணும் அர்த்தமுள்ள பேரா, நல்ல பேரா, சத்தாமு அப்படி எல்லாம் நினைச்சணும் பேர் வைப்பாங்க. சத்தாம் ஹுசைன் ஒருத்தர் இருந்தாருன்றனால நினைச்சது சத்தாம்னு பேர் வைக்கிறது. அந்த பேருக்கு என்ன அர்த்தம், போய் இடிச்சிட்டு இருக்கிறவன் அர்த்தம், எங்கேயா போய் மோதிட்டு இருக்கிறவன் அர்த்தம்.
அப்படியா பேரை தேர்ந்தெடுக்கிறது? நல்ல பேர்களை, சாலிஹீன்களுடைய பேரை தேர்ந்தெடுக்கணும், நபிமாருடைய பேரை தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ்விற்கு பிடித்தமான பேர் எதுன்னு சொன்னா அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்படுகின்ற, அப்து என்று சேர்த்து அல்லாஹ்வோடு இணைக்கப்படுகின்ற பேர்கள் தான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான பேரு. அப்ப அந்த பேரை இனிச்சணும் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அப்படி இனிச்சணும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் மீது தங்கள் பேர் சூட்டுகின்ற விஷயத்தில் அவருடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியிருக்கின்றன. அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி அக்கீகா கொடுக்க வேண்டியிருக்கின்றன. இதையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடையும் இனிச்சணும் நமக்கு அக்கீகா கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்தில், பராமரிக்கின்ற விஷயத்தில், குறிப்பாக பாலூட்டுகின்ற விஷயத்தில் தாய்மார்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இளைய தலைமுறையை சேர்ந்த தாய்மார்கள் எப்படி செய்றாங்கன்னு சொன்னா 2 மாசம் 3 மாசம் ஆனவுடனே புட்டி பாலை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு எதிராக செய்கின்ற மிகப்பெரிய அக்கிரமம், அநீதம். அந்த அநீதத்தை என்ன செய்றாங்க இன்றைக்கு பெண்கள் செய்கிறாங்க. காரணம் என்ன? அவருடைய அழகு கெட்டு போய் விடுமோ என்று நினைத்துக்கொண்டு. காரணம் என்ன? அதற்கு பால் குடிக்க வைக்கிறதுனால தங்களுடைய அழகும் தங்களுடைய இளமையும் போய்விடும் என்று நினைச்சாங்க, நினைத்துக்கொண்டு இது போன்ற ஜாஹிலியா மக்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் வாலிதாத்து யுர்லைன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையாக 2 வருடம் பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா என்கிறான், திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அது பெண்களாக இருந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் மீது அல்லாஹ் தஆலா சுமத்திருக்கின்ற கடமை. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்கிறான், தாய்ப்பால் என்பது அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி தாய்மாருடைய மார்பகங்களை அல்லாஹ் தஆலா சுரக்க வைக்கிறான். அது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய குதிரத். வேற எங்காவது வருமா? ஏற்படுமா? அது மாதிரி வராது. அல்லாஹ் என்ன அந்த தாயிடம் தனது குழந்தையின் மீது இருக்கக்கூடிய பரிவின் வெளிப்பாடாக, அன்பின் வெளிப்பாடாக, தாய்க்கும் அந்த பிள்ளைக்குமான உறவின் ஒரு வெளிப்பாடாக அல்லாஹ் என்ன அந்த அமுதை அங்கிருந்து அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்கிறான். அப்ப அதை என்ன செய்யணும்? அந்த குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். அது தங்களுடைய அழகு கெட்டு விடுமோ, இளமை போய்விடுமோ என்றெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு அது விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் விஷயத்தில் அக்கிரமமாக அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது. இது விஷயத்தில் தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க? தாய்ப்பாசம் இல்லாமல் வளர்றாங்க. தாய்ப்பால் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பாசம் இருக்கும். ஆனா குடிக்கிறது என்ன? பசுப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால் தானே. அப்ப பாசம் அது மேலதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு பசுமாடு மேல பாசம் அதிகமா இருக்கும். அதனால தான் நமக்கு எதிராக என்ன செய்றாங்க? அந்த பசுமாட்டுக்காண்டி நம்ம இடத்துல சண்டை பிடிக்கிறான். அவன் குடிச்சு வளர்ந்ததெல்லாம் அந்த பால். தாய்ப்பாலை குடிச்சிருந்தா தாய் மேல பாசம் இருக்கும். தாய் மேல இருக்கிறத விட இது மிருகத்தின் மேல பாசம் அதிகமாக இருக்கிறது. அப்ப இதுக்கு காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறை பிரகாரம் நாம் என்ன நம்முடைய குடும்ப முறையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை. அப்ப தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு பாலம் தான் என்னது? இந்த பாலூட்டுதல் என்பது. அல்லாஹ் அதைத்தான் என்ன 2 வருடம் நீங்கள் என்ன முழுமையாக பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதற்கு இயலாமல் போனால் அது விதிவிலக்கான கேசுகள். விதிவிலக்கு எப்போது என்ன செய்யாது? மார்க்கமாக ஆகாது. அரபியில சொல்லுவாங்க அந்நாதிர் கல் மாதூம், அது அரிதான விஷயங்கள் இல்லாததை போன்று. அதை நாம் என்ன செய்ய முடியாது? சட்டமாக எடுத்து பேச வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற அந்த வழிகாட்டுதலை பொறுத்தவரையில் அதிலே நாம் என்ன மிகவும் பேணுதலோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பாலூட்டுதலை தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் தந்தைமார்கள் அவருடைய கடமை தனது மனைவி அந்த பிள்ளைக்கு பாலூட்டுகின்றாளா என்பதை கவனிக்க வேண்டியது என்பது. அந்த கவனிப்பில்லாமலே நடக்கணும் சொன்னா எந்த பெண் அதை செய்வாங்க? எந்த பெண் மார்க்கத்தை கற்றறிந்த பெண்ணா இருக்கிறாங்களோ, இஸ்லாத்தை அடிப்படையாக புரிந்து கொண்டிருக்கின்ற பெண்ணா இருக்கிறாங்களோ அந்த பெண் என்ன செய்வாங்க? நம்ம சொல்லாமலேயே தாய்ப்பால் ஊட்டுகின்ற அந்த பணியை செஞ்சிருவாங்க சிறப்பா. அவங்களா அன்போடு கொடுப்பார்கள் அதை தன்னுடைய பிள்ளைக்கு. ஆனா அதே நேரத்தில் மார்க்க கல்வி இல்லாத பெண்களை நாம் திருமணம் முடித்தால் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இதுவும் உண்டு என்பதை நாம் என்ன கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த குழந்தைகளுடைய பராமரிக்கின்ற விஷயத்தில் பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக ஆண்கள், அவருடைய செலவினங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அல்லாஹ் அதை நினைச்சான் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு வர் ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு மனிதன் தனது குடும்பத்தாரை பற்றி
பொறுப்பு சாட்டப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த பொறுப்பை குறித்து அவன் விசாரிக்கப்படுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்லுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டிய பராமரிப்பு செலவுகளை ஒரு கணவன் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், தந்தை தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொன்னோம். புரிந்து கொண்டு அந்த செலவினங்களை முறையாக செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி அளிக்கின்ற விஷயத்தில் சிறு வயது முதற்கொண்டே என்ன செய்வது, 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படை அறிவை நாம் என்ன சொன்னோம், புகட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக முதலாவதாக நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற நல்லொழுக்க பயிற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானிய தர்பியத்தாக இருக்க வேண்டும். ஈமானின் அடிப்படையில் என்ன சொன்னால் நம்ம அந்த பிள்ளைகளை பண்படுத்த வேண்டிய ஒரு கடமை நம்ம மீது இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கின்றோம். எல்கேஜி யூகேஜி எல்லாம் போய் படி அப்படின்னு விட்டுறோம். அந்த காலத்தில் நாம் என்ன செய்யறதில்ல, அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது, அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லிக் கொடுப்பது கிடையாது, இஸ்லாமிய மார்க்கத்துடைய பண்பாடுகளை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது, இபாதத்து முறைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. கேட்டால் நாம் என்ன சொல்றோம், இதெல்லாம் உங்களுக்கு புரியவா போகுது, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், டி ஃபார் டாக் எல்லாம் புரியும் அவனுக்கு, ஆனா என்ன புரியாது, அல்லாஹ்வை பற்றி சொன்னால் புரியாது என்று நாம் நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாம் இந்த கல்வியை விட்டு தூரமாக்குகின்றோம். நாம் எதை சொல்லிக் கொடுக்கணும், அடிப்படையாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வி டி ஃபார் டாக் அல்ல, அல்லாஹ் யார், உன்னை படைத்தவனுடைய ரப் யார், நீ நன்றி கடன் பட்டதிலே முதன்மையான நன்றி கடன் பட்டிருக்கிறது யாருக்கு, நீ இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்காக வேண்டி வாழணும், யாருடைய விருப்பத்தை பெறுவதற்காக வேண்டி வாழணும் என்கின்ற அடிப்படையான விஷயங்கள் ஈமானிய தர்பியத்தை நாம் சொன்னோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட்ட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் போய் கேட்டு பாருங்க, 4 வயசு 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் யாராவது அந்த பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு, எந்த பெற்றோராவது எந்த தாய் தந்தையராவது அந்த பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கிறோமா, கொடுக்கிறது கிடையாது. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிரும், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டியூஷனுக்கு அனுப்புறோம், டியூஷன் போயிட்டு வந்து அதை பற்றாக்குறைக்கு என்ன செய்யுது, நாம என்ன செய்யறோம், அவனை உட்கார வச்சுட்டு டே ஏபிசிடி எல்லாம் சொல்லு, 1 2 3 சொல்லு, ரைம்ஸ் சொல்லு, இதெல்லாம் கேட்டு என்ன செய்யறோம், அவங்கள இந்த அடிப்படையில் நாம அவங்களுக்கு தர்பியத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எதை கொடுக்கிறது இல்ல, மார்க்கத்தை பற்றிய அடிப்படையில் எந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுகின்றார்களோ அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு போதிப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இது கால லுக்மான் லிப்னிஹி வஹு யஇலுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். உபதேசம் செய்கின்ற போது கூறுகின்றார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. மகனுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம் என்ன என்பதை அல்லாஹ் என்ன செய்றான், ஒரு தந்தையின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு தந்தை இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாரு, என்ன உபதேசத்தை பிள்ளைக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் என்ன செய்றான், ஒரு முன்மாதிரியா சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யார் அல்ல, நபி அல்ல, இறை தூதர் அல்ல. அவர் யாரு, ஒரு ரஜுலுன் சாலிஹ், நல்லடியார். ஆனா அந்த நல்லடியார் செய்த செயலை அல்லாஹ் என்ன செய்றான், அவனது வேதத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். உலகம் முழுக்க இந்த மறுமை நாள் வரையிலும் இந்த உலகத்திலே நீடிக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வேதத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பின்பற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் அருள் இருக்கின்ற ஒரு வேதத்தில் அல்லாஹ் இருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற நபரை பற்றி சொல்லி அவருடைய இந்த பணியை அல்லாஹ் ஒரு பெரிய சாதனையா சொல்லி காட்டுறானே, என்ன காரணம், அவர் தனது மகனுக்கு என்ன உபதேசம் செய்யணுமோ அது செஞ்சார். சூரத்துல் லுக்மானை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேற எதுவுமே இருக்காது. அந்த சூறாவில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன, முழுக்க முழுக்க ஒரு தந்தை தனது மகனுக்கு கொடுத்திருக்கின்ற உபதேசங்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது, பூமியிலே பெருமையாக நடக்கக்கூடாது, தொழுகை பேண வேண்டும், நன்மையே வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், மக்களை விட்டு நீ நினைச்சக்கூடாது, உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது, மக்களிடத்திலே நீங்கள் கழுதையோட சப்தத்திலே பேசக்கூடாது. இப்படி என்ன செய்றாங்க, வாழ்க்கையிலே மனிதன் பின்பற்றி வாழ வேண்டிய முத்தான உபதேசங்களை என்ன செய்றாங்க, அந்த மனிதர் தனது பிள்ளை கொடுத்திருக்கிறார். அது அல்லாஹ் என்ன செய்றான், திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இப்படி சொல்லி காட்டுறான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம் யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. அப்ப நம்ம பிள்ளைக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்கணும், எல்கேஜி அனுப்புறதுக்கு முன்னாடி யூகேஜி அனுப்புறதுக்கு முன்னாடி நாம் என்ன சொல்லி கொடுக்கணும், அல்லாஹ் யார், உம்முடைய ரப் யார், அது புரியுமா புரியாதா, கட்டாயம் புரியும். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என் சகோதரியின் மகள் 2 வயது குழந்தை, அவங்க கிட்ட அல்லாஹ் எங்கன்னு கேட்டா அல்லாஹ் மேல இருக்கிறான் அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை 2 வயசு, 2 வயசுல அதோடைய மொழி என்ன, மழலை மொழி. அந்த மொழியில அந்த குழந்தை சொல்லுது அல்லாஹ் மேல இருக்கிறான். அந்த குழந்தைக்கு மூத்தவனா இருக்கக்கூடிய 3 வயசு குழந்தை
அவன் என்ன செய்றான், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல 13-14 பேர்களை மனப்பாடம் செய்து அர்த்தத்தோடு சொல்றான். சொன்னா புரியுமா இல்லையா? அவங்களுக்கு விளங்கும். ஆனா நாம் என்ன செய்யறதில்ல, விளங்காது என்று நாமளா தீர்மானித்து வைத்துக் கொண்டு நாம் அவர்களுக்கு பயிற்றுவிப்பது கிடையாது. அப்ப நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை, இந்த பிள்ளைகள் நாளை நமக்கு மறுமையில நமக்கு நன்மையாக வர வேண்டும் என்றால், இவருடைய அமல்களும் இவர்களை நாம் பெற்றெடுத்ததனால பயனும் நாம் மறுமையில் பெற வேண்டும் என்று விரும்பினோம். நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவை நாம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்கின்ற இந்த அடிப்படை கல்வியை நாம் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஇம்திசாலில் அவாமிர், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏவுங்கள். வஜ்த்னாபின் நவாஹி, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுங்கள். ஃபதாலிக விகாயத்துல் லக்கும் வலஹும் மின் நார், அதுதான் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றும். நம்மையும் நம்முடைய பிள்ளையும் நரகத்திலிருந்து நாம காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினமையானால் நாம் செய்ய வேண்டிய உபதேசம் இதுதான் என்பதை என்ன செய்யப்படுகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், நல்ல மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும். மதரசா என்று சொன்னால் பாடசாலை. இஸ்லாம் எங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அந்த மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும். அது எல்கேஜி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, யூகேஜி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, எந்த சிலபஸ் படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எங்கே நாம் அனுப்பணும் நம்முடைய பிள்ளைகளை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு சேர்ந்து எங்கே கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும். அங்கே போறதுனால நம்முடைய பிள்ளையுடைய கிரேடு கொஞ்சம் குறைஞ்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எங்க அனுப்பி வைக்கிறோம், கிறிஸ்டியன் கான்வென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவன் அங்க என்ன புகுத்துறான், நச்சு கருத்துக்களை அந்த பிஞ்சு உள்ளங்களிலே புகுத்துகின்றான். நாம சொல்றோம், இவனுக்கு அல்லாஹ்வை பத்தி சொன்னா புரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தா புரியாது, அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்லி கொடுத்தா புரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொன்னால் புரியாது, தொழுகை பற்றி சொன்னால் புரியாது என்று நாம் எந்த பருவத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பருவத்தில் கூட்டு போயிட்டு என்ன செய்யறான், உட்கார வச்சு ஜீசஸ் காட் என்று ப்ரே பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யறான், கை கூப்பி நிக்க வைக்கிறான். காலையில போனோன்னு பிரேயர் அட்டன் பண்ணணும் நிர்பந்திக்கிறாங்க. ஒரு வீடுகளில் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அவர்களை கேட்டு பாருங்கள். கிறிஸ்துவ கல்லூரிக்கு கிறிஸ்துவர்களால் நடத்தப்படுகின்ற அந்த கல்வி ஸ்தாபனங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க அங்க என்ன போதிக்கப்படுகிறது. அதே போன்று மாற்றார்களால் நடத்தப்படுகின்ற அத்தனை நிறுவனங்களிலும் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் நினைக்கிறோம், அங்கே 1000, 2000 லட்சங்கள் எல்லாம் செலவு செய்து கொண்டு சீட்டு வாங்குறதுக்கு போராட்டம், ஃபீஸ் கட்டுறதுக்கு போராட்டம், இப்படி போராடி நினைச்சுவாங்க படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஃபீஸே வாங்காம மதரசா நடந்துட்டு இருக்கும், அங்க பிள்ளைகளே வர்றது கிடையாது. அப்படியே வந்தா கூட எப்படி வருவாங்க தெரியுமா, அவனை பார்த்தா ஆசிரியருக்கு பாடம் சொல்லி கொடுக்க தோணாது, அந்த கோலத்தில் வருவான். தூங்கி எழுந்திச்சு முகத்தை கூட கழுவாம நினைச்சுவான், ஒரு கந்தலான வேஷ்டியோ அல்லது அழுக்கு பிடிச்ச ஆடையோ உடுத்திட்டு வருவான். ஒரு வாங்கினதுல இருந்து தண்ணி பார்த்துருக்காது அந்த மாதிரி ஒரு தொப்பி ஒன்று போட்டுட்டு வருவான். சரிங்களா, அரை தூக்கத்தில் வந்து உட்கார்ந்து நினைச்சுவான், அவன் சொன்னது கேட்டது பாதி கேட்காத பாதின்னு சொல்லுவான், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு ஒரே ஓட்டமா ஓடிடுவான். ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வான், அப்படியே டிப் டாப்பா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி பவுடர் பூசி எண்ணெய் பூசி தலைவாரி ஷட்டெல்லாம் செய்யுது இன் பண்ணி ஷூ போட்டு டை கட்டி ஏதோ ஆபீசர் மாதிரி செய்வார், அவரு கிளம்புவார், கிளப்பி விடுவாங்க. அதுல என்னது, பெற்றோர்களுக்கு பெரிய ஆனந்தம், என் புள்ள வந்து டை கட்டி இருக்கிறான், என் புள்ள ஷூ போட்டு இருக்கிறான், இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா பாக்குறாங்க அவங்க. அதனால செய்றாங்க, ஸ்கூல் போறத போட்டோ பிடிச்சி வச்சுப்பாங்க. மார்சா போறது யாரா போட்டோ பிடிச்சி வச்சதுண்டா, என் பிள்ளைய மார்சா கொண்டு போய் விடுறேன், போட்டோ பிடிச்சி வச்சுப்போம் நினைவா இருக்கட்டுமே, அப்படி யாரா செஞ்சதுண்டா, ஒருத்தர் கூட நம்ம சொல்ல முடியாது. போட்டோ பிடிச்சி வைக்கணும்ன்றதுக்காக சொல்லல. அப்ப எந்த அளவுக்கு நாம நினைக்கிறோம், அந்த ஜாஹிலியா கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற அந்த பண்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மதரசாக்கள் அழிந்து கொண்டு வருகின்றன. இஸ்லாமிய பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள், கல்வி ஸ்தாபனங்கள் அழிந்து கொண்டு வருகின்றன. என்ன காரணம், அங்கே படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே படிச்சா என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவாகுமோ கேள்விக்குறி பெற்றோருக்கு. அதனாலும் சரி அங்கே அனுப்பி வைக்க மாட்டோம். எங்க அனுப்பி வைப்போம், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, கான்வென்ட், காலேஜ், இப்படி என்ன செய்வோம், லட்சங்கள் செலவு செய்தாலும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் சம்பாதித்த அத்தனை சம்பாதித்தை செலவு செய்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்,
பெரிய இடத்துல படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றார்கள். மதரசாக்கள் அழிந்தால் அதனால என்ன நடக்கும் தெரியுமா? மார்க்கம் அழியும். நாளைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மியுடைய அடையாளமாக சொல்லுகின்ற போது சொன்னார்கள், லா யன்தஸிவல் இல்மு இன்திஸான். அல்லாஹ் தஆலா இல்மை நிசி மாட்டான், ஒரே அடியா பறிக்க மாட்டார். வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிஇன்திஸாஇல் உலமா. அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமா அல்லாஹ் தஆலா அறிவை கைப்பற்றி விடுவான். பிறகு பூமியில அறிஞர்கள் இருக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? மார்க்கத்தை பற்றிய தெளிவுக்காக வேண்டி பத்வா கேட்டு செல்வார்கள். யார் இடத்துல? அறிவில்லாதவன்ட்ட போய் கேட்பாங்க. ஆலிம் அல்லாத இடத்துல, கற்று தேராத இடத்துல போய் கேட்பாங்க. அஃப்து பிகைரி இல்மின் லல்லு வ அல்லு. அவங்க ஃபத்வா கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட ஃபத்வா? தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற மூடத்தனமான ஃபத்வாக்களை கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தான் நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நாங்கள் எடுத்து பாருங்க, குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தௌஹீது சொல்லுகின்ற ஒரு மதரசா இன்றைக்கு உயிரோட்டமா இருக்கா? இருக்கிறது ஒரே ஒரு மதரசா. அதே என்னது, இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லி சக்கராத்து நிலையில் இருந்துட்டு இருக்கு. நம்ம யாரோட வீட்டு பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம்? அங்க அனுப்பி வைக்க மாட்டோம். அங்க அனுப்பி வச்சுட்டா இவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனாக மார்க்கப்படுவான் அப்படின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் என்னது? நாம நம்முடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக வேண்டி நம்மால் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள். எந்த கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுக்கின்ற கல்விக்கு. அந்த கல்வி ஒருவன் முறையாக கற்றுட்டான்னு சொன்னா அவனுக்கு உலகத்தில் எல்லா நாலேஜும் அவனுக்கு கத்துப்படிங்க. அவனை விட பெரிய ஆலிம் வேற யாரும் இருக்க மாட்டான். ஆலிம் என்றால் அறிவாளி. அவனுக்கு சயின்ஸும் விளங்கும். அவனுக்கு என்னது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அறிவியலும் அவனுக்கு செய்யும், புரியாமல் போகாது. நாம் என்ன சொல்லுவோம்? முறையாக சொல்லிக் கொடுப்பதற்கும் முறையாக கற்றுக் கொடுப்பதற்குமான வழிவகைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அப்போ இந்த கல்வியை நாம் என்ன சொன்னோம்? முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி நம்முடைய இறப்பிற்கு பிறகும் சரி ஆகிரத்திலும் சரி நமக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்டினோம் சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைகள் உலகத்தில் உங்களுக்கு ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதித்து தருகிறார்களோ இல்லையோ, மறுமைக்காக வேண்டி உங்களுக்கு பல கோடி நன்மைகளை அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அப்ப நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? அந்த அடிப்படையில் நாம் வளர்க்கப்பட வேண்டும். மறுமைக்காக வேண்டிய சம்பாதியமாக, மறுமைக்காக வேண்டிய சேமிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படி யாராவது பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் என்ன செய்யணும்? மன நிறைவோடு இருக்குங்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த பிள்ளைகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கிறேன் என்பது. அதெல்லாம் நாம வாழ்நாள் முழுக்க நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பதற்கு போதுமான விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியா பிள்ளைகளை நாம் இபாதத் செய்கின்றவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். கல்வி மட்டும் புகட்டினால் போதுமானதல்ல, இபாதத் விஷயத்தில் அவர்களுக்கு தர்பியத் கொடுக்க வேண்டும். எப்படி ஈமானிய தர்பியத்தை நம்ம கொடுக்கிறோமோ அதே போன்று இபாதத்திற்கான தர்பியத்தை நம்ம பயிற்சியை நம்ம கொடுக்க வேண்டும். அதுவும் பெற்றோருடைய கடமை. ஆனா என்ன நிலைமைன்னு சொன்னா, தொழாத பிள்ளையை பார்த்து கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போனா உஸ்தாதிட்ட போகும். பாப்பா அதை கண்டுக்க மாட்டாரு. ஏன் கண்டுக்க மாட்டாரு? பாப்பாவே தொழ மாட்டாரு. பாப்பா என்ன செய்வாரு? பிள்ளையை பத்தி குறை சொல்றது. உஸ்தாது, என் பிள்ளை ஒழுங்கா தொழ மாட்டான். நீங்க போல ஒழுங்கா தொழுங்க, பிள்ளை தொழுவாங்க. நாம தொழுது நினைச்சணும், பிள்ளைக்கு காட்டணும். இப்படித்தான் தொழுகை முறை, இப்படித்தான் இபாதத்து முறை என்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அதை செயல் வடிவத்தில் பயிற்சி கொடுத்தான்னு சொன்னா கட்டாயம் அந்த பிள்ளையும் நினைச்சும் அந்த பயிற்சியில் வளரும். அவனும் அதை கடைபிடிப்பான். ஆனா என்ன முறை, என்ன வழிமுறை இருந்துட்டு இருக்கு? நாம தொழுகிறது இல்ல, நான் தொழாவிட்டா கூட பரவாயில்ல, என் பிள்ளை நினைச்சணும் தொழ வேண்டும் என்று ஒரு ஆசை. அதனால நினைச்சிருது பிள்ளை விஷயத்தில் ரொம்ப அக்கறையோடு உஸ்தாத் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை என்னது? உங்களை பார்த்து உங்களை ரோல் மாடலாக முன்மாதிரியாக கொண்டு வளர்கின்ற ஒரு பிள்ளை ஒரு காலம் பிறருடைய உபதேசத்தின் மூலமாக தெரிஞ்சு தொழ மாட்டான். பிள்ளைகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு முதல் ரோல் மாடல் யாருன்னு சொன்னா அவங்களுடைய தந்தை. அந்த தந்தை நினைச்சணும் தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இருந்து விட்டு நினைச்சணும் தொழுவதற்கு ஏவ வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றா, வஅமுர் அலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது கூறுகிறார், நீ உமது குடும்பத்தாருக்கு தொழ வேண்டும் என்று ஏவுவீராக.
வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்க என்ன செய் நிலைத்திருப்பீராக. அப்ப நீங்களும் இருக்கணும், உங்களுடைய குடும்பத்தாரின் சொன்னோம் தொலை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னா ஸபஸ்ஸினீன், உடைய பிள்ளைகள் 7 வயது அடைந்தால் அவர்களை நீங்கள் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். வல்தரிபுஹும் அலைஹா வஹும் அப்னா அஷரஸ்ஸினீன், அவர்கள் 10 வயது அடைந்து விட்டு தொழாதவர்களா இருக்கிறான்னு சொன்னா அவர்களை நீங்க செய்யுங்க, அந்த அதுக்காண்டி அடிச்சிருங்க என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாரையும் எங்கேயும் அவர் அடித்தது கிடையாது, அடிக்க வேண்டும் என்று உபதேசித்தது கிடையாது. ஆனா எதுக்கு விஷயத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனது பெற்றோர்கள் பிள்ளை விஷயத்துல அவங்க தொழாம இருக்கிறாங்க, 10 வயசு ஆயிடுச்சு தொழல அப்படின்னு சொன்னா அவங்களை அடிங்க. நான் இன்னைக்கு நினைச்சிரோம் கடைக்கு போய் பொருள் வாங்கி வர சொன்னோம் கேட்கல அப்படின்றதுக்காக வேண்டி அடிக்கிறோம், பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாங்க அதுக்காக வேண்டி அடிக்கிறோம், எதுக்கெல்லாமோ அடிக்கிறோம். ஆனா தொழால அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோரும் என்ன செய்யறது இல்ல, தனது பிள்ளையை அடித்ததாக நம்ம பார்க்க முடியறது கிடையாது. என் பிள்ளை தொழல அதனால நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை தகப்பு தாய்மார்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்களாவது நான் யாராவது நான் என்னுடைய தந்தை இடத்துல நான் தொழாம இருந்தேன் என்பதற்காக அடி வாங்கியிருக்கிறேன் சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? அப்படி நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்க முடிவது கிடையாது. ஆனா வேறு பல காரணங்களுக்காக வேண்டி நினைச்சோம் அடிக்கிறோம், அடி வாங்குறோம். இதை என்ன சொன்னாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய உபதேசமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். யா புனி அகிமிஸ் ஸலாத், தனது மகனுக்கு சொல்லுகின்றார். அவர் எப்படி அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்ற ஈமானிய தர்பியத்தை அவர் கொடுத்ததற்கு பிறகு அவர் சொல்லுகின்றார், இபாதத்துடைய தர்பியத்தை சொல்லி காட்டுகின்றார். யா புனி அகிமிஸ் ஸலா, எனது அருமை மகனே தொழுகை நிலைநிறுத்துவீராக, தொழுவீராக என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், வஅம்ரு பில் மஅரூஃப், நன்மையான விஷயத்தை நீ ஏவுவீராக, வன்ஹானில் முன்கர், தீமையான விஷயத்தை நீ தடுப்பீராக, வஸ்பிர் அலா மா அஸாபக் ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், உமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை உமக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை நீ சகித்துக் கொள்வீராக, அதுதான் மிக உறுதியான முடிவு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இத லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு செய்த உபதேசம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ இந்த அடிப்படையில் நினைச்சோம் பிள்ளைகளை நாம் நினைச்சோம் இபாதத் புரிகின்றவர்களாக நாம் வளர்த்திருக்க வேண்டும். சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார், குன்னா நுஅல்லிமு, சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறுகிறார்கள், குன்னா நுஅல்லிமு அவுலாதனா மஆஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லிமுஹும் சூரத்தன் மினல் குர்ஆன். இபாதத்துடைய பயிற்சி, ஈமானிய பயிற்சி, இபாதத் பயிற்சி, அதற்கு பிறகு நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய விதத்தில் ஆரோக்கியமான விஷயத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், தர்பியா செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய சூறாக்களை எப்படி கற்றுக் கொடுப்போமோ அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் நடந்திருக்கின்ற போர்களை குறித்து நாம் சொல்லிக் கொடுப்போம். இதற்காக வேண்டி அந்த பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஆரோக்கிய பயிற்சியை நாம் நிச்சயம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக என்ன சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று மார்க்க கல்விகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அடிப்படையாக குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. முகத்திமா என்ற நூலிலே இப்னு ஹல்தூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் ஒரு மிகப்பெரிய பிலாசபர். எந்த அளவுக்கு சொன்னா, மேற்கத்திய மக்களால், மேற்கத்தியர்கள் இருக்கிறார்களா அவர்களாலேயே அங்கீகரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிலாசபர் என்று அவர்களால் சான்று வழங்கப்பட்டிருக்கின்ற இப்னு ஹல்தூன் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லுகின்றார், குர்ஆனை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அதனை அவர்களை மனப்பாடம் செய்ய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்ன தஅலீமல் குர்ஆனி ஹுவ அஸாசுத் தஅலீம் ஃபி ஜமீஇல் மனாஹிஜித் திராசியா, எல்லா கல்வி முறையிலும் மிகச்சிறந்த வழிமுறை, அது எல்லாவற்றிலும் அடிப்படை என்ன சொன்னா குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. ஏனென்றால் இதில் தான் உலகத்திற்கு தேவையான அத்தனை இல்மும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை மனிதனாக்குகின்ற, மனிதனை பண்படுத்துகின்ற, அவனை நெறிப்படுத்துகின்ற அத்தனை கல்விக்குமான மூலமாக குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் நினைச்சணும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு அதிலும் குறிப்பாக அகீதாவையும் ஈமானையும் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே மனங்களிலே வேரூன்ற செய்கின்ற வகையான விஷயங்களை நாம் சொன்னோம் அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த இப்னு சீனா என்ற அறிஞர், அவர்களை மேற்கத்தியவர்கள் அவிசன்னா என்று சொல்லி மிகப்பெரிய ஆய்வாளர், மிகப்பெரிய அறிஞர் என்று போற்றிக் கொண்டிருக்கின்ற நபர். அவர் யாரு? உண்மையில் ஒரு இஸ்லாமிய அறிஞர். தனது 9வது வயதிலே அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள்.
12 வயதிலே அவர்கள் உசூல் ஹதீஸ் கலையை கற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தான் இப்னு சீனா என்பவர். அந்த இப்னு சீனா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளுக்கு நாம் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற போது ஆரம்பமாக என்ன செய்யணும், அவங்கள குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு அவர்கள் என்ன செய்யணும், உடல் ரீதியாகவும் அவருடைய சிந்தனை ரீதியாகவும் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்று சொன்னால் இந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கிறது. எந்த கல்வி? குர்ஆனுடைய கல்வி. அதை அவருடைய உள்ளத்திலே பதிய வைத்து ஈமானிய கல்வி அவருடைய உள்ளங்களிலே பதிய வைப்பதுதான் எல்லாவற்றுக்குமான அடிப்படை என்று சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக இதன் அடிப்படையில் நாம் என்ன சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைகளை பண்பு ரீதியாக நாம் பண்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வளர்கின்ற பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சா கூட பண்பாடு இல்லாத பிள்ளைகளாக வளர்க்கப்படுகின்றார். அதெல்லாம் ஒரு நாலேஜ் என்ற அடிப்படையில் கற்றுக்கொள்கிறார்களே தவிர பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன செய்யறதில்ல, அதை கொண்டு வர முடியல அவங்களால. அதனால என்ன செய்யறோம், நடைமுறை சார்ந்த விஷயங்கள்ல அந்த பண்பாடுகள், இஸ்லாம் சொல்லுகின்ற நல்லொழுக்கங்கள், நற்குணங்கள், பண்பாடுகள் எல்லாம் தூர எரிகின்ற மக்களாக நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், அவளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கின்றன. இன்றைக்கு மேற்கத்து சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனோபாவத்தோடு வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. அபு நுவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் சொல்லுகின்றார், இன்னம துன்யா தாமும் வ ஷராபும் வ நதாமும் வலா ஃபாத்தக ஹதா அல துன்யா ஸலாம். துன்யா என்றால் என்ன? இன்றைய இளைய தலைமுறை அப்படித்தான் துன்யாவை பார்த்து வைத்திருக்கின்றன. அந்த கவிஞன் ஒரு ஜாஹிலியா கவிஞன், அறியாமை காலகட்டத்து கவிஞன். அவன் சொல்லுகின்றான், இன்னம துன்யா தாமும் வ ஷராபும் வ நதாமும். துன்யா என்ன? உலகம் என்றால் குடிக்கிறது, சாப்பிடுறது, என்ஜாய் பண்றது, இதுதான் உலகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை குறிப்பாக இப்படித்தான் உலகத்தை பார்க்கிறார்கள். என்கிட்ட காசு இருக்கா, நல்ல ஆடை உடுத்த வேண்டும், ஹை கிளாஸ் மொபைல் வாங்கி வைக்கணும், சரிங்களா, அதுக்கு பிறகு என்னது, நல்ல வாகனத்தை வாங்க வேண்டும், பைக் வாங்கணும், அதை வச்சு ஊர் ஃபுல்லா சுத்தணும், இருக்கிற காசு எல்லாம் என்ன செய்யணும், இப்படியே கரியாக்கணும். இப்படி என்ன செய்றாங்க, உலகத்தில் என்ஜாய் பண்றதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம். அப்ப அவர் சொல்ல, அந்த அபு நவாஸ் என்று சொல்லக்கூடிய கவிஞன் சொல்லுகின்றார், ஃபைதா ஃபாத்தக ஹதா ஃபஅல துன்யா ஸலாம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சா, துனியாவுக்கு சலாம் சொல்லிடு, உலகமே முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நினைச்சாங்க புதிய தலைமுறை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அது என்ன எதனாலும் சொன்னா, அவர்களுக்கு நல்லொழுக்கங்கள், நற்பண்புகள் அவர்களுக்கு புகட்டப்படவில்லை, அந்த கல்வி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அப்ப இது யாருடைய கடமை என்று சொன்னால் பெற்றோருடைய கடமை. பெற்றோர் தான் நினைச்சணும் முதன்மையான இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். என்னுடைய பிள்ளை நல்லொழுக்க கல்வி உள்ளவனாக, நற்பண்பு உள்ளவனாக வளர வேண்டும். என்னுடைய பிள்ளையை பார்த்து 4 பேர் நினைச்சணும் நல்ல விதமாக என்னிடத்தில் பேச வேண்டும். அப்படி பேசப்படுகின்ற பேச்சை விட ஒரு தந்தைக்கு அதிகமான மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் வேறு எதுவும் இல்லை. தனது பிள்ளையை குறித்து வேற ஒரு 3வது நபர் உங்க பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னா அது அவர் என்ன செய்யும், அப்படியே வானத்திற்கு கொண்டு செல்லும். அந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தையை பெற்று தருகின்ற நம்முடைய பிள்ளை, நம்முடைய பெற்றோருக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தருகின்றவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம நினைச்சோம் பிள்ளைகளை வளர்க்கவும் வேண்டும். இது நம்முடைய கடமை, பெற்றோருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நினைச்சோம், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா துஸகிர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. நீ மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியிலே நீ பெருமை அடித்து நடக்காதே, ஆணவம் கொண்டு நடக்காதே. எப்படி தன்னுடைய மகனுக்கு ஒரு தந்தை உபதேசம் செய்கின்றார், நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதற்கான உபதேசத்தை அவர் சொல்லுகின்றார். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமை அடிக்கின்ற, ஆணவம் கொண்டு பெருமை அடித்து திரிகின்ற இவனையும் அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டார். அல்லாஹ் உன்னை விரும்ப வேண்டுமா, நீ என்ன செய்ய வேண்டும், பெருமை இல்லாமல் மக்களோடு என்னது, மக்களை விட்டு முகத்தை ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் திருப்பிக் கொள்ளாமல் நீ நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், வக்சுத் ஃபி மஷீக வக்லுது மின் சௌத்திக. உன்னுடைய நடையில் செய்யும் ஒரு மிதமான நடத்தையை நீ மேற்கொள்வீராக. ஒரு மனிதன் நடக்கிறான்னு சொன்னா அது அவருடைய ஸ்டேட்டஸை அளக்கிறதுக்கான ஒரு விஷயம். நடத்தைன்னு சொல்ற முடியாது, அது நடந்து செல்லுகின்ற அந்த நடத்தையை பொறுத்தவரையில அதுல நாம் சொல்லுவோம் ஒரு மனிதனே என்ன செய்ய முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும். அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய பண்பு என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன, எல்லாத்தையும் செய்ய முடியும். அளவிடுகின்ற அளவிற்கு ஒரு அளவுகோலாக இருக்கின்ற விஷயம்தான் ஒருவருடைய நடத்தை. அப்ப அந்த நடத்தை எப்படி இருக்கணும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு செய்த உபதேசமாக, ஆணவத்தோடு நடக்கக்கூடாது, அகம்பாவத்தோடு நடக்கக்கூடாது, பெருமை அடித்து நடக்கக்கூடாது, மக்களை எல்லாம் ஏளனா பார்க்கக்கூடாது. மாறாக நினைச்சணும்
மக்களை நம்மை போன்று சராசரி மனித உணர்வுகளோடு இருக்கின்றவர்கள் என்கின்ற அக்கறையோடு நாம் நினைச்சோம் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் நடக்கின்ற போது நடுநிலையான ஒரு நடத்தை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் வகுது மின் சௌத்தி உடைய சப்தத்தை தாழ்த்திக் கொள்வீராக. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சௌத்தில் ஹமீர் சப்தங்களில் வெறுக்கத்தக்க சப்தம் கழுதையின் சப்தமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே கூச்சலிட்டு நடக்காது என்ன நினைச்சாங்க தனது மகனுக்கு அவர் உபதேசம் செய்கின்றார்கள். இப்படி நினைச்சணும் நற்பண்பு விஷயத்தில் ஒழுக்க விஷயத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்கள் வழங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் ஒரு சிறு குழந்தை உணவருந்துவதற்காக வேண்டி உட்காருகின்றார். அப்ப சின்ன பிள்ளைன்னு சொன்னா தட்டில் அங்கேயும் கை வைக்கும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழகான முறையில் அந்த பிள்ளையை பயன்படுத்துகின்றார். யா குலாம் சம்மில்லா மகனே பிஸ்மில்லா சொல்லு. வகுல் பி யமீனிக்க உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக் பக்கத்தில் இருக்கிற உணவை சாப்பிடு. தட்டில் அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எடுக்காது என்ன நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு இதுதான் எனது உணவு முறையாக இருந்தன, இப்படித்தான் நான் சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்ப நாம் நினைச்சோம் அந்த நற்பண்புகளை நல்லொழுக்கங்களை டிசிப்ளின் சொல்லுவோம் இல்லையா, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்புல யார் இருக்கிறாங்க சொன்னா பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா 20-30 வயது வரைக்கும் என்ன செய்வாங்க வளர்ந்துருவாங்க. வளர்ந்த பிறகு என்ன செய்வாங்க எங்கேயாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கேம்ப் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு பணம் கட்டி நினைச்சுவாங்க போயிட்டு அங்க போயிட்டு அவர் என்ன செய்யறது தன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு என்னது பர்சனாலிட்டியே வருது. அது வரைக்கும் அவர் என்ன இருக்காரு ஒரு காட்டு மிராண்டியா இருக்கிறார். அப்ப ஒரு குடும்பத்துல வளர்றவன் ஒரு பெற்றோருடைய அரவணைப்புல வளர்றவன் இப்படி இருக்கலாமா? அவனுக்கல்லவா முதல்ல பர்சனாலிட்டி எங்க இருந்து கிடைக்கிறது தெரிந்து அங்கிருந்து நினைச்சணும் முழுமையான பர்சனாலிட்டி பெறணும். அப்ப இந்த ஷக்சியாத்துகளை நாம் நினைச்சதுல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. அதை ஆளுமையை நினைச்சணும் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைச்சணும் பயிற்றுவித்து அவர்களை அந்த ஆளுமையின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும். அதை போய் என்னது ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றதற்கு பிறகு எங்கேயோ ஒரு பணம் கட்டி படிக்கக்கூடிய நிலை உருவாகக்கூடாது. மாறாக நம்முடைய மார்க்கம் அதையெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது தெளிவான முறையிலே வழிகாட்டி இருக்கின்ற அதன் அடிப்படையில் நாம் சொன்னோம் பெற்றோர்கள் இதையெல்லாம் அக்கறை கொண்டு இதுதான் நம்முடைய பிள்ளைகளிடத்துல நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இந்த அடிப்படையில் நாம் நடந்து கொள்றோம் சொன்னா அந்த பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு பயனுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள், நற்பண்புள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள், இறையச்சமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். இதை நம்ம கவனத்தில் கொண்டு நிச்சயம் இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் என்ன செய்றாங்க அவரை அழைக்கிறாங்க. யா புனை மகனே இங்க வா தால் உத்திக உச்சையா நான் உனக்கு ஒரு விஷயத்தை தரேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அவங்களை கூப்பிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மா அரத் அன் தூத்தியா அவனுக்கு என்ன கொடுக்கணும் நீ விரும்புற ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புறியா இல்ல பிள்ளைய நம்ம நினைச்சிடும் சும்மா வீட்டுல நினைச்சுவோம் நம்ம பக்கம் கூப்பிடுறதுக்காக வேண்டி வெளியில போய் விளையாடுறான் உள்ள வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காக வேண்டி சில தந்திர உபாயங்கள் பயன்படுத்தும் அது மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கறாங்க நீ என்ன கொடுக்க விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க நான் பேரித்தம்பழத்தை கொடுக்க விரும்புறேன் அதை கையில வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அம்மா இன்னக்கி லவ்லம் துஅதிஹி ஷைஆ எதையும் நீ அவனுக்கு கொடுக்காவிட்டால் குத்திபத் அலைக்கி கிதுபா உன் மீது ஒரு பொய் எழுதப்படும் நீ பொய் சொன்னதாக எழுதப்படும் என்று சொல்லுகின்றார். என்றால் அந்த தாயுடைய நடத்தை இந்த பிஞ்சு உள்ளத்தில் வளர்க்கப்பட்டு பிறகு அந்த பிள்ளை நிச்சயம் பொய்யனாக மாறுவான். தீய பண்போடு இஸ்லாம் சொல்லுகின்ற நல்லொழுக்கத்திற்கு பகரமா இஸ்லாம் வெறுக்கின்ற தீய பண்போடு வளரக்கூடியவனாக மாறுவான். இன்னைக்கு நிறைய வீட்டுல அதான் நிலைமை. கடங்காரன் வீட்டுக்கு வருவான், அப்பா என்ன செய்வான் அப்பா வீட்டுல இல்லைன்னு போய் சொல்லு பிள்ளைகிட்ட சொல்லி கொடுப்பான். பிள்ளை ஆரம்பத்து ஸ்டேஜ்ல ஒன்றும் தெரியாது அது போய் என்ன செய்வோம் அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. வீட்டுல இருக்கிற அப்பாவை சூசகமா காட்டி கொடுத்துரும். அப்ப இது எதுக்காக வேண்டி அந்த பிள்ளை என்னது நாமளே என்ன செய்யணும் தவறான வழிக்கு இட்டு செல்லுகின்றோம். அதற்கான அறிவுரை வழிகாட்டுதலை கொடுக்கிறோம். இதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நாம் நினைச்சு கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லுவதற்கோ புறம் பேசுவதற்கோ கோல் சொல்லுவதற்கோ பிறரை ஏமாற்றுவதற்கோ நாம் வழிகாட்டியாக இருந்து விடக்கூடாது. அதெல்லாம் நாம் நினைச்சோம் நம்முடைய பிள்ளைகள் இப்படி வளரக்கூடாது என்று நாம் விரும்புகின்றோம் என்று சொன்னால் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய காதுகளுக்கும் கண்களுக்கும் படாமல் நாம் நினைச்சோம் அவளை வளர்க்க வேண்டும். நல்ல பிள்ளைகளா சாலிகான பிள்ளைகளாக நாம் நினைச்சோம் கவனம் எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நடுநிலை பருவத்திற்கு வருகின்றார் சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் நினைச்சோம் நீதத்தோடு நடக்க வேண்டும்.
பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதத்தை நாம் கடைபிடிக்க தவறிவிட்டால் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளுகின்றவர்களாக மாறுவார்கள். அது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நமக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏனைய பிள்ளைகளை விட அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க கூடுதலாக பாசம் காட்டுகின்றார்கள். இந்த பாசத்தை பார்த்து என்ன செய்றாங்க, சகோதரர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். பொறாமையுடைய விளைவு என்ன, கூட உடன் பிறந்த சகோதரனையே கொல்வதற்கு முனைகின்றார்கள். அப்ப நாம மார்க்கம் என்ன சொல்லுகின்றன, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மை பொறுத்தவரையில அவை இரண்டு பேரும் நம்முடைய கண்கள், நம்முடைய பிள்ளைகள். அதுல என்னது பாகுபாடு பார்ப்பதற்கோ ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கோ நமக்கு மார்க்கம் சொல்லவில்லை. எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள். அந்த அடிப்படையில் சொன்னோம், சரிசமமான உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்து நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். எது விஷயத்தில் மார்க்கம் தலையிட்டு இருக்கிறதோ, மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதோ, அந்த விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் என்ன சொன்னோம், சரிசமமாக பிள்ளைகளை பார்க்க வேண்டும். மார்க்கம் தலையிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சொன்னா, அக்கீகா கொடுக்கிறோம், ஆண் பிள்ளையா இருந்து 2 கொடுக்கணும், பெண் பிள்ளையா இருந்து 1 ஆடு கொடுத்தா போதுமானது. அதே போல சொத்தை பங்கிடுறோம், ஆண் பிள்ளைகளுக்கு 2 பங்கு இருக்கிறது, பெண் பிள்ளைக்கு 1 பங்கு தான் இருக்கிறது. அங்க நாம் என்ன சொல்றோம், நீதமா நடந்து கொள்றோம் சொல்லக்கூடாது. அங்கே இப்படி நடப்பதுதான் நீதம். அதல்லாத நேரத்தில் விருப்பப்பட்டு நாம் கொடுக்கின்ற அன்பளிப்புகளுடைய விஷயத்தில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று பாராமல் சொன்னோம், சரிசமமாக கொடுக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நடைமுறைன்னு சொன்னா, திருமணம் முடிச்சு பெண் பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால அதுக்கு செலவு செஞ்சுட்டேன், கடன் பட்டுட்டேன், அதனால சொத்துல உனக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகின்றன. அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதருடைய அவையில் நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய அவையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்படுகின்றோம். என்னன்னு சொன்னா, அங்கே அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பை கொடுக்கின்றார். கொடுக்கின்ற போது அதை பெற்றுக்கொண்டவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சாட்சியாக்கி கொண்டுதான் நான் இந்த அன்பளிப்பை பெறுவேன் என்று சொல்லுகின்றார்கள். அது அல்லாஹ்வின் தூதருடைய அவைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதைத சாயிர வலதக மிஸ்லஹாதா, இதே போன்று உன்னுடைய ஏனைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறாயா, எல்லா பிள்ளைகளுக்கும் இதே மாதிரியான அன்பளிப்பு கொடுத்திருக்கீங்களா கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளால் பாதிக்கப்படுவாங்க. எப்படி பாதிக்கப்படுவாங்க, மூத்த மகன் இருப்பாங்க, மூத்த மகன் மேல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப அட்டாச், ரொம்ப பாசம், அதனால கொடுக்கறதெல்லாம் அவருக்கு கொடுத்துருவாங்க. இளைய பிள்ளைகளை பார்க்கறது கிடையாது, இளைய பிள்ளைகள் மீது என்னது அக்கறை காட்டுவது கிடையாது. கடைசியில அந்த மூத்த மகனுக்கும் இவர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு மூத்த மகன் இவர்களை பார்க்க மாட்டான் என்று உதாசீனப்படுத்துகின்ற நேரத்தில் இளைய பிள்ளைகளும் பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, கொடுக்கறதுல அவனுக்கு தானே கொடுத்தீங்க, கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுத்தீங்க, அவன்கிட்ட கொடுத்தீங்க என்று நினைச்சுவாங்க. அதை காரணமாக சொல்லுவார். அப்ப மாறாக பெற்றோர்களை பொறுத்தவரை நினைச்சுவாங்க, நம்மளை பார்க்கிறார்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளிகள் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம நினைச்சோம், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் நம்மளை பொறுத்தவரையில் பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் அவர்களை சமமாக நீதத்தோடு பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றன. அதே போன்று அவர்களுடைய உரிமைகளை நம்ம கொடுத்து வாழணும். பிள்ளைகளுக்கு அவர்கள் சிறுவர்கள் தானே என்று சொல்லி நாம் நினைச்சக்கூடாது, அவங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் நினைச்சுவாங்க, அது மாதிரி செய்வாங்க. அவங்கள பேச்சுரிமை மறுக்கிறது, அவங்கள விளையாட்டு உரிமை மறுக்கிறது, அவங்கள சுதந்திரத்தை மறுக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, சில வீட்டுகளுக்கு தந்தைகள் வந்து விட்டால் பிள்ளைங்க இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சிடுவாங்க. பிள்ளைங்க எங்க இருக்கிறதுன்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த சந்தோஷமா இருந்த அந்த குழந்தைகள் அவருடைய பெற்றோர்கள் அல்லது தந்தை, குறிப்பா தந்தை வீட்டுக்குள்ள வந்தா சிறகொடிக்கப்பட்ட கிளிகளாக மாறிவிடுவாங்க. அங்கேயே எங்கேயாவது மூலையில போய் உடங்கிடுவாங்க, வெளியே வர்றது கிடையாது. ஏன், அப்பா சத்தம் போடுவார், மிரட்டுவார், திட்டுவார், அடிப்பார். அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்று இருக்கக்கூடிய உரிமைகளை நாம் சொன்னோம் கொடுத்து வாழ வேண்டும். அது எல்லா விஷயத்திலும். விளையாட்டு உரிமையில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, பேசுவதற்கு அவர்கள் உரிமை இருக்கிறது. நான் பேசுறோம் நீ பேசாத என்று சின்ன பிள்ளைகளை நினைச்சக்கூடாது, அதட்டி நம்ம நினைச்சக்கூடாது, ஒதுக்கக்கூடாது, அதட்டி மிரட்டி நம்ம நினைச்சக்கூடாது, அவங்களை அடக்கி வைக்கக்கூடாது. மாறாக நினைச்சணும், நல்ல விதமா அவர்களுக்கு பேச வேண்டிய இடங்களிலே நாம் அவர்களை பேச அனுமதிக்க வேண்டும். பேச அனுமதிக்கப்படக்கூடாத இடங்கள்ல நல்ல விதமா அவர்களை உபதேசித்து நினைச்சணும், நாம வெளியே அனுப்பணும். அப்படித்தான் நினைச்சணும் நம்முடைய பிள்ளைகளை நாம் பயிற்சி வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே பல பெரிய சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யுது, பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுது.
அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு பார்க்குறாங்க. வலது பக்கத்தில் ஒரு சின்ன சிறுவன் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரியவர்களுக்கு கொடுத்துட்டு சின்னவனுக்கு கொடுக்கலாமே நினைக்கிறாங்க. நினைச்சது ரசூல் ஆயிடுச்சுல, நடைமுறைப்படுத்தல. என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளை இடத்துல, அந்த சிறுவன் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா குலாம் அத்தஅதன் லி அன் ஊதி அஷ்யாக், அஷ்யாக் இந்த ஷேக்குகள் இருக்காங்களா பெரியவங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு நீ எனக்கு அனுமதி தரியா அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைய சிறுவன் இடத்துல கேட்கிறாங்க. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை சொல்லித் தராங்க பாருங்க. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், அதையும் நாம் என்ன சொன்னோம், கவனிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல், அற்புதமான வழிகாட்டுதல். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாத அளவிற்கு மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இந்த சின்ன பிள்ளையுடைய உரிமையை கூட என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும், அதையும் நாம் மதித்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, மா குன்து லியுஸ்ர பினஸீபி மின்க அஹதன் யா ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு தரக்கூடிய என்னுடைய பங்கை என்னை விட நான் வேற யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு செய்றாங்க. அந்த குழந்தை ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லுது, அந்த சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஃபஅத்தாஹு இய்யாஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. டேய் நீ சின்ன பிள்ளை தான்டா, இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளைங்களா அப்படி அமைதியா இருக்கடா அப்படி என்ன செய்வோம், அவங்கள அதட்டுவோம். இது இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறை அல்ல. அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு நமக்கு என்ன நஃப்ஸ் இருக்கிறதோ அதே நஃப்ஸ் அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நஃப்ஸாவது கொஞ்சம் பண்பட்டு இருக்கும், அவருடைய நஃப்ஸ் பண்படாமல் இருக்கும். அந்த பிஞ்சு உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, நாம் நஞ்சை விதைக்க கூடாது, அவருடைய உள்ளங்களில் நாம் நினைச்சக்கூடாது, காயப்படுத்துகின்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றன. அப்ப அதன் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நாம் நினைச்சணும் அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய அவைக்கு ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு நடந்து வருகின்றன. ஒரு பெண்மணியை அவருடைய தந்தை அவருடைய பராமரிப்பு இருக்கின்ற ஒரு அனாதை சிறுவனுக்கு, அனாதை இளைஞனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றார். அப்போ அந்த பெண் என்ன செய்றாங்க, இந்த நிகழ்வை அல்லாஹ்வின் தூதருடைய செய்திக்கு எத்தி வைக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு எத்தி வைக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிருன் நிஸாஹ ஃபி பனாத்திஹின்ன, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவிகளிடத்தில் ஆலோசனை செய்யுங்க, மஷ்வரா பண்ணுங்க. யார்கிட்ட மஷ்வரா பண்ணுங்க, தந்தை இடத்துல மகள் சொல்ல மாட்டாள் தன்னுடைய விருப்பத்தை, தனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதை சொல்ல மாட்டாள். ஆனா யார்கிட்ட சொல்லுவாங்க, தாயிடத்துல சொல்லுவாங்க. அப்ப அதனால என்ன செய்யுங்க, நீங்க அவங்க தாயிட்ட போயிட்டு மஷ்வரா பண்ணுங்க, அவங்களோட நீங்க என்ன செய்யுங்க, கலந்து ஆலோசனை செய்யுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்றாங்க, அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் தருகின்ற ஒரு உன்னதமான மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று அந்த பிள்ளைகளிடத்தில் நம்ம நினைச்சோம் பரிவோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா, சிறியவர்கள் மீது அன்பு காட்டாதவர், பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. புத்தவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மனுஷனும் மரியாதை கொடுக்கணும், அவருடைய வயதிற்கு நாம் மனுஷனும் அவர்கள் வயதின் அடிப்படையில் கண்ணியப்படுத்த வேண்டும், அறிவுள்ளவர்களை அறிவின் அடிப்படையில் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆலிம்களுக்கு உலமாக்களுக்கு கண்ணியம் என்று சொன்னால் அது இந்த அடிப்படையில், அவங்கள்ட்ட இல்மு இருக்கு, அந்த இல்முக்காக கொடுக்கப்படுகின்ற கண்ணியம். வயது முதிர்ந்தவர்களா அவருடைய அந்த முதுமைக்காக வேண்டி, நரைத்து போன ஒரு முடிவுள்ள ஒரு மனிதனை அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் அவர் சங்கைக்குரியவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு நரைமுடி இருக்கிறதோ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பார்வையில கண்ணியத்திற்குரியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவளை கண்ணியப்படுத்துவது நமது கடமையா இல்லையா? ஆனா இன்றைக்கு அந்த பண்பாடுகள் எல்லாம் தெரியாமல் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவங்களா இருந்து சரி, ஐயோ பெருசு அப்படின்னது அவளை தரைகுறவாக அவருடைய மனதை புண்படுகும் வண்ணமாக, நாளைக்கு நாமும் பெருசாகத்தான் போறோம் அப்படின்ற நினைவில்லாமல், அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம், அவர்களை கேவலமாக நாம் பேசுகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டு இதெல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தராத வழிமுறை இதெல்லாம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறை நாம் பேண வேண்டும். அதன் அடிப்படையில் சிறு பிள்ளைகள் மீது நாம் அன்பு காட்ட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதருடைய அவைக்கு வருகின்றார், வந்துவிட்டு சொல்றாங்க, அத்துகப்பிலூன சிபியானக்கும் ஃபமா நுகப்பிலுஹும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களா, குழந்தைகள் எல்லாம் கொஞ்சுறீங்களா அப்படின்னு நினைச்சாங்க. ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அவர் சொல்றாங்க, நாங்களும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஒரு கிராமவாசி, இன்னைக்கு கூட நாட்டுப்புறத்தில் இருக்கவங்க நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க. பிள்ளைகிட்ட நினைச்ச மாட்டாங்க, பாசமா பேச மாட்டாங்க, பிள்ளைகளை கொஞ்ச மாட்டாங்க, பிள்ளைகள் இடத்துல சிரிக்க கூட மாட்டாங்க. அப்படியே நினைச்சாங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நகரப்புறத்திலையும் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி நகரப்புறத்தில் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அங்கேயும் அது போன்று சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு சொன்னா
ஒரு நபரிடத்துல என்ன செய்றாங்க, தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்கிறாங்க. பிள்ளைங்களா எப்படி இருக்கிறாங்க, வளர்ந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவர் என்ன செய்றாரு, ஒருத்த இவ்வளோண்டு வளர்ந்துருக்கான், இன்னொருத்த இவ்வளோண்டு வளர்ந்துருக்கான், இன்னொருத்த இவ்வளோண்டு வளர்ந்துருக்கான். அப்போ கேட்கிற மனுஷன் கேட்கறாங்க, ஏங்க இவ்வளோ வளர்ந்துருக்கான், இவ்வளோ வளர்ந்துருக்கான், இவ்வளோ வளர்ந்துருக்கான் சொல்றது கேட்டிருக்கேன், நீங்க என்ன இந்த சைஸ்ல சொல்றீங்க? ஆமா, நான் போகும்போது அவன் படுத்துட்டு இருப்பான், நான் திரும்ப வரும்போது அவன் படுத்துட்டு இருப்பான், படுத்த ஸ்டைல தான் நம்ம பாக்குறோம் தவிர அவனை நிக்க வச்சு அளவுல நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி நினைச்சாங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க. உலகத்திற்காக வேண்டி ஓடி ஓடி பிள்ளையுடைய முகம், பிள்ளைகள் கூட நினைச்சுவாங்க பாப்பா வந்துட்டானா, இவர் யாரு புதிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கக்கூடிய ஒரு நிலையில கூட என்ன செய்யுது சில குடும்பங்கள் இருக்கு. அப்ப அப்படி இல்லாமல் என்ன செய்யணும், பிள்ளைகள் மீது அக்கறை காட்டுகின்ற, அன்பு செலுத்துகின்ற பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நபியிடத்தில் கேட்கிறார், அவ அம்லிகு லக அன் நஸஅல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை உன்னுடைய உள்ளத்திலிருந்து பறித்து விட்டால் நான் ஏதாவது செய்ய முடியுமாப்பா? யார் தனது பிள்ளையின் மீது அன்பு காட்டவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, அந்த பிள்ளைகளிடத்தில் கொஞ்சவில்லையோ, பிள்ளைகளோட மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளவில்லையோ, அப்படிப்பட்ட நபரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், அவ அம்லிகு லக அன் நஸஅல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத்தை பறித்து விட்டால் நான் ஏதா செய்ய முடியுமாப்பா, எனக்கு என்ன முடியும் என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத்தை பறித்து விட்டான் என்பதுடைய அடையாளம் தான் நாம் இது நம்முடைய பிள்ளை இடத்தில் நாம் அன்பு காட்டாமல் இருப்பது என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அன்பு காட்டுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஆரோக்கிய விதத்தில் அந்த பிள்ளைகளை பண்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், மனிதன் உணவு உண்ணுகின்றான் சொன்னார், மா மல ஆதமியின் விஆன் ஷர்ரன் மின் பத்னின், வயிறை விட மிக மோசமான ஒரு பாத்திரத்தில் அவன் எதையும் நிரப்புவது கிடையாது. அவன் நிரப்புகின்ற பாத்திரத்தில் மிக மோசமான பாத்திரம் எது, அவனுடைய வயிறு. என்ன காரணத்தினால் சொன்னாங்க தெரியுங்களா? இன்னைக்கு நாம எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, விருந்துக்கு போனாலோ அல்லது சாப்பாடு கிடைச்சாலும் நினைச்சிடும், பல நாள் சாப்பாடை பார்க்காதவன் மாதிரி நினைச்சிடும், ஒரே நேரத்தில் கட்டுன்னு கட்டுறோம். கால் வயிறு, அரை வயிறு, முக்கா வயிறு, முழு வயிறு, கடைசியில் தொண்டைக்கு வெளியில வர அளவுக்கு நினைச்சிடும் சாப்பாடை திணித்து கொண்டிருப்போம். இது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க, மனிதன் நிரப்புகின்ற பாத்திரங்களில் மிக கேடுகட்ட பாத்திரம் அவனுடைய வயிறு. அப்ப எந்த அளவுக்கு சாப்பிடணும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மி பின் ஆதம உகுலாத்துன் யுகிம்ன சுல்பஹு, தனது முதுகுத்தண்டை சீராக்கும் அளவிற்கான உணவே ஒரு மனிதனுக்கு போதுமானது. அது எவ்வளவுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் கான ல மஹாலத்தன், அந்த உணவு போதுமானவிட்டால் அவ என்ன சொன்னோம், ஃபசுலுசுலி தஆம், நம்முடைய உணவு குழாய் இருக்கிறது அல்லவா, நம்முடைய குடல், அதில் என்ன செய்யணும், மூன்றில் ஒரு பகுதியை உணவிற்காக வேண்டி வைக்க வேண்டும். வசுலுசுலி ஷராப், மூன்றில் ஒரு பகுதியை நீர் குடிப்பதற்காக வேண்டி வைத்துக் கொள்ள வேண்டும். வசுலுசுலி நஃபஸி, இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை என்ன செய்யணும், ஆக்சிஜனுக்காக வேண்டி. ஆக வயிறு என்ன செய்யணும், இப்படி மூன்று பிரிவாக பிரித்து கொண்டு அதுல கால் வயிறு தான் சாப்பிட வேண்டும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறோம் முக்கா வயிறு முழு வயிறு சாப்பிடக்கூடியவங்களா தான் இருக்கிறோம். அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிரப்புகின்ற பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படி சாப்பிட்றதுனால தான் நமக்கு என்ன செய்யும், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது ஆரோக்கியம் இல்ல, அது நோய். அதனால தான் நம்ம சொல்றோம், சாப்பிட்ட பிறகு அப்படியே மயங்கிறோம். சாப்பிட்டா ஒருவனுக்கு என்ன எனர்ஜி உண்டாகணும், ஊட்டச்சத்து உண்டாகணும். ஊட்டத்துக்கு தானே சாப்பிட்றோம், அந்த ஊட்டம் தான் வர வேண்டும். ஆனா நம்ம சாப்பிட்டா என்ன ஆகுது, அப்படியே நமக்கு மயக்க வருது, தள்ளாடுது. என்ன காரணம், சாப்பிட்றது அந்த அளவுக்கு சாப்பிடுறோம். அது நோய் ஏற்படுத்துகின்ற உணவு முறை என்பதை நிச்சயம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய குடும்பங்களிலே நாம் உணவு உட்கொள்கின்ற போது அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்ற உணவு முறையை நாம் கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை பயிற்சிவிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், வைதா ஷரிப அஹதுக்கும் ஃபலா யத்தனஃபஸ் ஃபிலினா, நீர் குடிப்பதாக இருந்தால், தண்ணீர் அருந்துவதாக இருந்தால் நீங்கள் யாரும் நினைச்சக்கூடாது, இந்த பாத்திரத்தில் மூச்சு விடக்கூடாது. கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக்சிஜனை நாம் வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். அது நச்சுத்தன்மையுடையது. அது அதில் போச்சுன்னு சொன்னா அதனுடைய விளைவு நம்முடைய உடலுக்கு தீங்காக ஏற்படும். அதனால நினைச்சாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அதை போன்று குடிக்காதீர்கள் என்று செய்து நவீன மருத்துவம் நமக்கு சொல்லி தருகின்றன. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைச்சாங்க, இந்த வழிகாட்டுதலை நமக்கு எவ்வித செலவும் இல்லாமல் இலவசமாக பல 1000 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்ப இந்த வழிகாட்டுதலை நினைச்சணும் நாம் நம்முடைய விஷயத்தில், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் நினைச்சணும் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறையை நாம் நினைச்சணும் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இது எல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் மீது உள்ள கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. பிள்ளைகள் விஷயத்தில் இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம சொல்லும் போது பெற்றோருடைய விஷயத்தில் நம்ம அதிகமாக சொல்வதற்கு நேரம் கிடைக்காமல் போயிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது நினைச்சலாம்
பிள்ளைகள் பெற்றோருக்கு காட்ட வேண்டிய கடமைகள் என்ன, பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லலாம். சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் இங்கே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் என்ன செய்றாங்க, ஒரு மனிதர் வந்து தனது மகனை குறித்து முறையிடுகின்றார். என்னுடைய மகன் எனக்கு அநியாயம் செய்கின்றான், அக்கிரமம் செய்கின்றான், எனக்குரிய உரிமைகள் விஷயத்தில் அவன் என்ன பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அந்த மனிதர் என்ன செய்றான், பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்னடா இப்படி எல்லாம் நீ செய்றியா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அமீருல் முஃமினீன் கலீஃபத்துல் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கின்றார்கள். அப்போ விசாரிக்கின்ற போது மகன் சொல்லுகின்றார், யா அமீருல் முஃமினீன் அலைஸ லில் வலதி ஹுக்குகுன் அலா அபிஹி கால பலா கால ஃபமா ஹிய யா அமீருல் முஃமினீன். பாப்பாவுக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு சொல்லி சிலது இருக்கா இல்லையா? தந்தைக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமை இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த மகன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்கின்றவனாக மாறுவதற்கு முன்பாக யார் இவனுக்கு கடமை செய்ய வேண்டியிருக்கு? தந்தை இவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை இருக்கு. அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தோம். பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்ம சொன்னோம், இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தோம். அப்ப இந்த செயல்பாடு, இந்த விஷயத்தை நாம பொடுபோக்காக இருந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதைத்தான் நீங்க செய்யுது இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அப்ப அந்த தனது மகனை குறித்து, தனது மகனுடைய குற்றங்களை குறித்து நினைச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல முறையிடுகின்ற அந்த நபருடைய விஷயத்தில் விசாரிக்கின்ற போது அந்த மகன் சொல்லுகின்றான், அமீருல் முஃமினீன் அவர்களே, தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அயன்தகி உம்மஹு, நல்ல உம்மாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, நாம நம்முடைய பிள்ளைகளை நினைச்சோம், வருங்கால நம்முடைய சந்ததிகள், வருங்கால நம்முடைய நியாமத்துகள், அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்ற அருக்குடைகள், நம்முடைய எதிர்காலத்திற்காக வேண்டியுள்ள நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு என்ற அடிப்படையில் நினைச்சோம் அந்த பிள்ளைகள் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சாலியான ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதன் மூலம் பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யன்தகி உம்மஹு, நல்ல தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு அவன் யுஹ்சினு இஸ்மஹு, நல்ல பேரை அவனுக்கு சூட்ட வேண்டும். வ யுஅல்லிமல் கிதாப், குர்ஆனை அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளை சொல்லுகிறான், யா அமீருல் முஃமினீன் இன்ன அபி லம் யஃபல் ஷைஅன் மின் தாலிக், இதுல இருந்து எதையும் எங்க வாப்பா செய்யல. அப்ப செய்யாத போது அந்த வாப்பாவுக்கு அந்த பிள்ளை எல்லா கடமையும் செய்கின்றவனா இருப்பானா? அதை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொடர்ந்து அவர் செய்றாங்க, தன்னுடைய தாயை பற்றி, தன்னுடைய வளர்ப்பை பற்றி எல்லாமே சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஜீத இலைய தஷ்கு உக்கூக இப்னிக, உன்னுடைய மகன் உனக்கு அநியாயம் செய்கின்றான், அக்கிரமம் செய்கின்றான் என்று அவனை குறித்து முறையிடுவதற்காக நீ வந்தாய். வகத் அகக்தஹு கபல அன் யௌகக, உன்னுடைய மகன் உனக்கு அக்கிரமம் செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கு முன்பாகவே நீ அவனுக்கு அநியாயம் செய்து விட்ட நிலையில், கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிட்ட, அதுக்கு முன்னாடி அவனுக்கு செய்ய வேண்டிய அக்கிரமம் எல்லாம் செஞ்சிட்ட, அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கிற, அவனை குறித்து என்னிடத்தில் முறையிடுவதற்காக வேண்டி வந்திருக்கிறாய். வா அசைத்த இலைஹி கபல அன் யுஸிய இலைக்க, உனக்கு அவன் தீங்கு செய்வதற்கு முன்பாக நீ அவனுக்கு தீங்கு இழைத்து விட்டாய். இப்படி என்ன செய்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய பிள்ளை வளர்ப்பில் வந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நிச்சயக்கூடாது, நம்மிடத்தில் நிகழ்ந்து விடக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன சொன்னோம், பிள்ளைகள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அமானிதம். இந்த அமானிதம், இந்த நிஅமத் நமக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகின்ற நாளில் மிகப்பெரிய கைசேதமாக மாறிவிடும். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்றான், திருமறையில் நமக்கு எச்சரிக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருள் என்ன, மனிதரும் கற்களும் தான். நம்முடைய குடும்ப விஷயத்தில் பொறுப்பாளியாக யார் இருந்து கொண்டிருக்கிறார், பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளை விஷயத்திலே நீங்கள் பிள்ளை பாழாய் போய்விட்டான் என்று முறையிடுகின்ற காலகட்டத்திலே முறையிடுவதன் மூலமாக எந்த பிரயோஜனம் இல்லை. அவர்களை நீங்கள் முறைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் முறைப்படுத்தாவிட்டால், முறைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் முறைப்படுத்தணும், அவர்களுக்கு நல்லொழுக்க பயிற்சிகளை கொடுக்கணும், தர்பியத்தை கொடுக்கணும், இஸ்லாமிய அடிப்படையில் அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். அந்த பொறுப்புகள், கடமைகள் பெற்றோருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம செய்யாவிட்டால் நாளை மறுமையில் மிகப்பெரிய கைசேதம் நமக்கு காத்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நமக்கு எச்சரிக்கின்றான். அல்ல நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், நரகத்தை சுற்றி கடுமையான கடுகடுப்பான அந்த வானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் லா யஸூன் அல்லாஹ மா அமரும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கின்றானோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்,
நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகள், நேமத்துகள், அந்த நேமத்துகளை நாம் பாழ்படுத்தக்கூடாது. இந்த நேமத்தை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையிலே நாம் தப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த நேமத்துகளை நாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு அக்கறையோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி யாராவது இருந்து தனது பிள்ளைக்கு நல்லொழுக்க கல்வியை கற்றுக் கொடுத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் நாளை மறுமையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள். யுக்ஸா வாலிதைனி ஹுல்லத்தானி, 2 பட்டாடைகள் ஒரு பெற்றோருக்கு சூட்டப்படும். அதே போன்று கிரீடமும் அவருடைய தலையில் சூட்டப்படும். அப்போது அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், பிமா குசின ஹாதா யா ரசூலல்லாஹ், யா மலக்குமாரிடத்தில் பிமா குசின ஹாதா, நாங்கள் எங்களுக்கு ஏன் இது வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள். அப்போது அந்த வானவர்கள் சொல்வார்கள், பிஅஹதி வலதிக்குமல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளை குர்ஆனை கற்றிருந்தார் அல்லவா, அதற்காக வேண்டி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதி என்று நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்களோ, யூகேஜிக்கு அனுப்பினவங்களோ எல்கேஜிக்கு அனுப்பினவங்களோ கிடையாது, +2 படிக்க வச்சவங்க, இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வச்சவங்க கிடையாது. யாருக்கு? குர்ஆனை படிக்க வைத்தவர்களுக்கு. எந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் என்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வி, அல்லாஹ்வுடைய வேதத்துடைய கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அந்த பெற்றோருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் ஈடாகாத அளவிற்கு விலை மதிப்புடைய அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை தருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார். அந்த அந்தஸ்து வேணுமா? நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகின்ற வகையிலே, அல்லாஹ் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கின்ற அமானிதம் என்பதை கருதி கொண்டு இவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். நல்ல பண்பாடுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இது பெற்றோருடைய கடமை. இந்த கடமை விஷயத்தில் நாம் நினைக்கக்கூடாது, பொதுபோக்காக அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அவருடைய பொறுப்புகளை குறித்து நாளை அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணையில் நாம் அகப்பட்டு விடாமல் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறுப்பை நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது செவ்வனை நிறைவேற்றி இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்குவானா என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.